திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருவம்பாவை. இப்ப 11வது பாட்டுல இருந்து 20வது பாட்டு வரையிலும் நீராட போறாங்க. ஆனா முழுக்கவும் நீராடல. இதுலயே நடுநடுவே சில இடையீடு வரும். 1-2 பாட்டு பிரார்த்தனை வருது. இந்த பாட்டுல இடையில சில பாட்டு பிரார்த்தனை வருது. இதுல 11வது பாடல் நீராடலும் பிரார்த்தனையும் இருக்கு. 16ல மழை வேண்டி ஒரு பாட்டு கேட்கிறாங்க. 19ல ஒரு பிரார்த்தனை. மற்ற எல்லாத்தையும் நீராடல். ஆக 11ல இருந்து 20 வரை நீராடுதல். நீராடிக்கொண்டே இந்த பிரார்த்தனை நடக்குது. நீராடலை நீங்காமல் நீராடிக்கொண்டே நடுவிலும் பிரார்த்தனை வரும்படியாக இந்த 11 பாடலும் இருக்கிறது என்று நாம் அதை கவனித்துக் கொண்டு வர வேண்டும். அதில் 11வது பாட்டுல வரோம். இவர்கள் ஒரு பெரிய குளத்துக்கு வந்து விட்டார்கள். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்னகேன் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரணல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வாக சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளாம் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாயமை ஏலோர் எம்பாவாய் மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு. நீர் நிறைந்திருக்கிற மிகப்பெரிய குளம். தடம் பொய்கை பெரிய குளம். மொய்க்கிறதுனா அங்க தண்ணீர் அப்படி தளம்பிட்டு, தண்ணீர் குறையாம குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கு. அதான் மொய்யார் தடம் பொய்கை, நீர் நிரம்பிய குளம். இன்னொரு பொருள், தாமரை போன்ற கொடிகளும் பூக்களும் நிறைந்திருக்கிற குளம். இன்னொரு பொருள், அந்த பூவுக்கு மேலே வண்டு மொய்த்துக் கொண்டிருக்கிற குளம். தண்ணீர் நிறைய இருக்கு, பூ நிறைய இருக்கு, அதுக்கு மேல வண்டிகளும் வைத்துக் கொண்டிருக்கிறது. மொய்யார் தடம் பொய்கை, நீரும் அதற்கு மேல் தாமரை போன்ற உயிரினங்களும் அதற்கு மேல் வண்டுகளும் மொய்த்திருக்கிற பெரிய குளம். பொய்கை புக்கு, பொய்கைக்கு நாங்கள் புகுந்தோம். முகேரன்ன, குளத்துக்கு வந்த உடனே படியில இறங்கி தண்ணிக்குள்ள போகல. இவங்க குளத்தவங்கல இருந்து திடீர்னு அப்படி குளத்துல பாய்ந்தார்கள். முகேரன்ன, திடீரென்று பாய்ந்தார்களாம். ஏன் அப்படி பாய்ந்தார்கள்? குளத்துல போய் இறங்கி அந்த தண்ணியில காலை விட்டா கால் ஜில்லுங்க. அப்புறம் இடுப்புக்கு போகும்போதே நடுக்க, வேண்டாம் குளிக்க வேண்டாம்னு ஏஞ்சி வந்துடும். இப்படி காலம்பர போறாங்க. அதுவும் இந்த மலை அடிவாரம், திருவண்ணாமலையில் இருக்கிற குளம், அங்க வேற அதிக சாரல், ஜில்லுப்பா இருக்கிற தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா இறங்கப்படாது. ஒரேடியா சடான்னு குளித்து விழுந்துட்டோம் வச்சுங்க, அப்புறம் குளிர் போயிடும். அதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணார்களாம், போனவன அப்படி குபீர்னு பாஞ்சார்களாம். முகேரன்ன புக்கு, புக்கு முகேரன்ன, முகேரன்ன புக்குன்னு அதை மாற்றியும் படிக்கணும். திடீரென்று உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சோம். குதிச்சு கையார் குடைந்து, குதிச்ச உடனே கரையேறல. அந்த தண்ணியில அப்படி கைய ஆட்டி 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 தண்ணிய குடைஞ்சு குடைஞ்சு நீந்தி விளையாடினான். கையால் குடைந்து குடைந்து அப்படி தண்ணியில நீஞ்சும் போது வாய் பாட்டு பாடுதான். தண்ணியில குளிக்கும் போது ஒருத்தர் ஏசிக்கொள்ளல, பேசல, விளையாடல. இவங்களுடைய நோக்கமெல்லாம் இறைவனுடைய நோக்கமானதுனாலே தண்ணீர்ல திடீர்னு குளித்தார்கள். குளிச்ச வேகத்தில் தண்ணீரில் மூழ்கி போகாமல் நீந்துகிறார்கள். கையால் குடைதெல்லாம் நீந்துகிறார்கள். நீந்தும் போது இறைவனை பாடுகிறார்கள். குடைந்து உன் கடல் பாடி, உன் திருவடியை பற்றி நாங்கள் பாட்டு பாடுகிறோம். ஐயா வழியடியோம், ஐயா அழகனே. ஐ என்பது அழகு. ஐயா அழகனே என்று ஒரு பொருள். ஐ என்றால் தலைமை. ஐயா எல்லாருக்கும் மேலான தலைவனாக இருப்பவனே. ஐ என்பது நுண்மை, ரொம்ப நுணுக்கமானவன், அணுவுக்கும் அணுவாக இருக்கிறவன். ஐயா ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற பெருமான். அந்த இறைவனை இப்படி பார்த்தார்கள். அழகுள்ளவனாகவும் தலைவனாகவும்
மிக நுணுக்கம் உள்ளவனாகவும் பார்த்து ஐ என்ற ஒரே வார்த்தையாலே அவனை அழைத்தான். ஐயா வழியடியோம், நாங்கள் உனக்கு அடிமை. இன்று நாங்கள் பூசா வந்த அடிமை இல்ல. எங்க வீட்டுல இருக்க எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாட்டம் பாட்டி, அவங்களுக்கு முன்னே இருக்கிற அந்த முப்பாட்டன் முப்பாட்டி எல்லாம் கூட உனக்கு அடிமைதான். நாங்களும் அடிமை, வழி வழியா அடிமையாக. வழி அடியோம், வழி வழியாக அடிமையாகிறோம். வாழையடி வாழையென வந்ததிரு கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அல்லனோ. ராமலிங்கர் சொல்றார், தன்னை ஒரு அடியான் என்பதை எப்படி இறைவன்ட்ட சொல்றாரு. நான் அடியன் நினைக்காதப்பா, வாழை மரத்தின் கீழே அடியில இன்னொரு வாழைக்கண்ணு முளைக்குது, அது பெருசாவுனா அதுல இருந்து ஒரு கண்ணுது, அது பெருசாவுனா இன்னொரு கண்ணு முளைக்குது. அது மாதிரி எங்க பாட்னார் முப்பாட்னார் பாட்னார் எங்க அப்பா நான் இப்படி வரிசையா வழி வழியா நான் உனக்கு அடிமை. வாழையடி வாழை என வந்தது கூட்ட மரபினில் யானும் ஒருவன் அல்லனோ. இப்படி வழி வழியா உனக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே என்று இந்த அடிமை என்பது வழி வழி வருவது. அதனால வழியடியோம் என்று சொல்றோம். வழியடியோம் வாழ்ந்தோம் கான், நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் பிறவியிலே ஒரு புண்ணியத்தை பெற்றோம். ஏனென்றால் இந்த மார்கழி மாசத்துல நோன்பு இருக்கணும்னு ஒரு கங்கணம் கட்டி எல்லா பண்ணியும் அழைத்து கொண்டு வந்து குளத்துல குளிச்சாச்சு, விழுந்துட்டோம். குளத்துல விழுந்து உன்னை நினைச்சு பாடுறோம். அதனாலே எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைத்து விட்ட, வாழ்வு பெற்று விட்டோம் என்று உறுதி அவர்களுக்கு கிடைச்சு போச்சு. வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா, நீ செக்கச்சவேன் இருக்கிறவன், நெருப்பு மாதிரி சிவப்பாய் இருக்கிறார். இந்த திருவண்ணாமலையிலே பாதாளத்திலிருந்து ஆகாயம் வரை நெருப்பா எழுந்து ஜோதியா தெரிஞ்சவன் அந்த சிவபெருமான். அந்த ஜோதி நெருப்பு எப்படி சேப்பா இருந்ததோ அதுபோல் சிவந்த நெருப்பாய் இருக்கிற பெருமான் என்று சொல்ற. சிவப்பாய் இருக்கிற பெருமானே என்று சொல்லி ஆரழல் போல் செய்யா. இது திருவண்ணாமலையில் பாடினதுனால இந்த பாட்டெல்லாம் அந்த குறிப்புல வருது. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய நெருப்பாக எழுந்த போது அந்த நெருப்பு எப்படி சேப்பா இருந்ததோ அதுபோல் நீ செவண்ணமுடையவனாக இருக்கிறான். சிவபெருமான் எப்போதும் சேப்பு திருமேனி, அவனுடைய உடம்பு சிவப்பா இருக்கும். இதை எல்லாரும் சொல்ற. பவளம்போல் மேனியில் பால் வண்ணீரும். அப்புறம் சுவாமிகள் சொல்ற, சிவந்த திருமேனியை உடையவன் இறைவன் என்பதை செம்மேனி அம்மான் என்று சொல் பல இடத்துல பார்க்க. அதுபோல நெருப்பு போல் நீ சிவப்பாய் இருக்கிறவன். அது மட்டுமல்ல, உன் உடம்பு சிவப்பா இருக்குன்னு சொன்னா பெருமை இல்ல, நெருப்பு மாதிரி நீ நேர்மையானவன். செய்யன் என்றால் நேர்மையானவன். நெருப்பு சுட்டெரிச்சு விடும், பாவங்களை பொசுக்கி விடும். அது மாதிரி நீ தீ மாதிரி பாவத்தை பொசுக்கி எறிகிறவனாகிய நேர்மையாளன். ஆக நெருப்பு மாதிரி சேப்பா இருக்கிறான் உருவத்துக்கு மட்டுமல்ல, நெருப்பு எப்படி நேர்மையானதோ அது போல நீ நேர்மையானவன் என்று அவர் சொல்ற. செய்யா வெண்ணீராடி, உடம்பிலே திருநீர் பூச்சி இருக்கிறாய். திருநீர் பூசுவதனுடைய நோக்கம் மலங்களை அழித்து விட்டேன் என்பதற்கு. எனக்கு மலம் இல்லை, நான் இயல்பாகவே மலங்களில் நீங்கியவன் என்பதை காட்ட இறைவன் பூதி பூச்சியிருக்கான். அவனை பார்த்து நாமும் பூதி பூசுறோம். ஆனா நாம் மலத்தை சுட்டு விட்டோம் என்பதற்கு பூசல, இனி சுட்டு விடுவோம். இந்த திருநீரை பூசி இதை பார்த்தாவது எங்களிடத்தில் இருக்கிற இந்த ஆணவம் கண்மம் மாய பாசத்தை ஒழிக்கிறதுக்கு இது எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும்னு பூசும். நாங்கள் பூசுவது இனி அழிக்க போகிறதுக்கு, நீ பூசி இருப்பது அழித்து விட்டு அமைக்கு. அதனால வெண்ணீராடி செல்வா, செல்வனே பெருஞ்செல்வம். இறைவனிடத்திலே ஒரு பெரிய செல்வம் திருவருள் என்ற செல்வம் இருக்கிறது. எடுக்க குறையாது, யாரும் கொடுத்து வந்ததல்ல, தானே அவரிடத்தில் இருக்கிறது. சென்றடையாத திருவுடையானை ஞானசம்பந்தர் சொல்றார். திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல இறைவனிடத்துல இருக்கிற செல்வம் இன்னொரு கொடுத்து வந்ததில்ல. நமக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சு போன சொத்து இருக்கும், அது அவங்க கொடுத்த சொத்து. இனி நாம் இந்த வாழ்க்கையில சம்பாதித்து சில பொருளை சேர்ப்போம், இதுவும் நம்ம சேர்ந்ததுதான். ஆனா இறைவனுக்கு முன்னோர் கொடுத்ததும் அல்ல, அவன் அங்க போய் வியாபாரம் பண்ணி சேர்த்ததும் அல்ல. இறைவன் என்னைக்கோ அன்னைக்கே அவன்கிட்ட செல்வம் இருக்கு. அந்த திருவருள் என்ற செல்வம் அவனிடத்தில் என்றும் இருக்கிறது, தேடி கிடைக்காதது, தானே அவனிடத்தில் இருக்கிற செல்வம். அப்பேற்பட்ட செல்வனே சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளாகான். மணவாளா கல்யாணமானவனே, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற, எங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாமா கொஞ்சம் நினைச்சுப்பா. அதுக்காக சொல்றேன். எதுக்காக ஞாபகப்படுத்துறாருன்னா, எங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்,
உனக்கு மனைவி எப்படிப்பட்டவளா வாச்சா? சிறு மருங்குல், ரொம்ப சின்ன ஒடுங்கி போன இடுப்பு. மையார் தடங்கண், மேகத்தை போன்ற கருணை காட்டுகிற கண். மையினா மேகம். மை பூசிய கண்ணுன்னு உரை சொல்லக்கூடாது. உமாதேவிக்கு சொல்றோம், உலகத்து பெண்ணா இருந்தா அவ மை பூசிக்கிறா தன் அழகுக்காகன்னு சொல்லலாம். உமாதேவியே மை பூசிய கண்ணுன்னு சொல்றாரு. மையனா மேகம். மேகம் எப்படி காருண்யம் உடையதோ, உலகத்து மக்களுக்கு மழை பொழிந்து எல்லா மக்களையும் காப்பாத்துதோ, ஏழை பணக்காரன் வித்தியாசம் அல்ல, ராஜா ஆண்டின்னு வித்தியாசம் அல்ல, எல்லாருக்கும் மழை பொழியும். அது போல எல்லாரையும் தாட்சண்யம் காட்டி ஆள்கிறவள் மாதேவி. மையார் தடங்கண் மடந்தை, அப்பேற்பட்ட மடந்தை ஆகிய பெண்ணுக்கு மணவாளனே, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். ஐயா மறுபடியும் ஒரு தடவை வருது. முன்னே ஐயா வழியடியோம் என்று அங்கே பார்த்தோம், 3 பொருள் பார்த்தோம். இங்கே ஐயா என்று வரும்போது இந்த 3 பொருளை ஏதாவது ஒன்று வைக்கும். அழகனே, ஐயென்றால் அழகு, ஐயென்றால் தலைவன். இறைவன் இந்த பிறவி என்று சொல்கிற ஒரு விளையாட்டை விளையாடுகிறான். அதுக்காக ஆட்கொண்டருள்கிறான். இந்த விளையாட்டிலே இதற்கு முன் எத்தனையோ பேர் உய்ந்தார்கள், தப்பி போனார்கள், மேலுக்கு வந்து விட்டார்கள், இறைவன் திருவடி அடைந்தார். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம், இந்த விளையாட்டினாலே தன்னுடைய பாசங்கள் எல்லாம் கலந்து இறைவன் திருவடியை சேருதலாகிய உய்தி பெற்றவர்கள் உய்தி பெற்ற கதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். உய்வார்கள் வகையெல்லாம் உய்ந்து, அத்தனையும் நாங்கள் தெளிந்து ஒழிந்தோம். ஆனால் அந்த பெருமை எங்களுக்கு வல்ல கேட்டதுதான். எல்லாரும் திருவடியை அடைந்து விட்டார்கள், பெருமை பெற்றார்கள், அடியார்களா வந்தார்கள்னு கேட்டோமே தவிர இன்னும் நாங்கள் அந்த பெருமைக்கு போகல. அதனால் நான் ஒழிந்தோம், நாங்கள் இன்னும் பின்தள்ளி கிடக்கிறோம், கீழே இருக்கிறோம், இன்னும் உன் திருவடிக்கு வரல. அதனால் எய்யாமல் காப்பாயமை, எங்களையும் காத்துடும். அத்தனை பேரை எப்படி நீ உய்ய வைத்துக் கொண்டு போனாயோ அதுபோல் எங்களையும் காப்பாய். எய்யாமல், எங்களை இழைக்க விடாது, உலகத்திலே கிடந்து கஷ்டப்பட வைக்காமல் எங்களையும் நீ காப்பாற்று என்று அவரிடத்திலே பிரார்த்தனை பண்ணினார்கள். குளித்துக் கொண்டே இப்படி பாடினார். மறுபடியும் அப்படி குளிக்கிறார். அடுத்த பாட்டிலையும் அவர்கள் இந்த பிறப்பு சொன்னார் பாருங்கள், உய்வார்கள் உய்யும் வகை. அதை கொஞ்சம் இங்கே வர்ணிச்சு காட்ட. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு ஏரோர் எம்பாவாய். ஆர்த்த பிறவி துயர். பிறவி, பிறவி என்பது இறைவன் ஆன்மாக்களுக்கு கொடுக்கிற ஒரு நன்கொடை. இந்த பிறவி நமக்காக கொடுக்கிறான். எதுக்காக கொடுத்தான்? ஆர்த்த, தனியா கிடந்த உயிரோடு இந்த உடம்பை சேர்த்து கொடுத்ததுதான் பிறவி. ஆர்த்த பிறவி, கட்டி வைத்த பிறவி. ஆர்த்தல் என்றால் கட்டுதல் என்று ஒரு பொருள். இறைவன் கட்டி வைத்தானே, இது கொடுமை அல்லவா? இப்படி கட்டி வைக்கலாமா நம்மை? நல்லவர்களாயிரு, தனியா ஏதோ கடந்தாய் நம்ம பிடிச்சி ஏன் இந்த உடம்போடு கட்டி போட்டான் அப்படின்னு கேட்டா, அவன் நம்மை கட்டி போட்டது மட்டுமல்ல, நம்ம இடத்துல பழைய வினை இருக்கு. அந்த வினையெல்லாம் நாம அனுபவிச்சு கழிச்சா நமக்கு ரொம்ப கடன், ஏராளமான கடன்காரரா இருக்கிறோம். கடனை நாங்க கழிக்கணுமா வேண்டாமா? கடனை கழிக்கிறதுக்காக இறைவன் நமக்கு ஒரு உபாயம் கொடுத்தான். கடனை தீர்த்து வைக்கணும். நம்முடைய பழைய வினைகள் எல்லாம் அனுபவிச்சு தீர்க்கு. ஆர்த்த உண்பிக்க. ஆர்த்த என்பதுக்கு 2வது பொருள். கட்டிய என்று ஒரு பொருள். இப்ப உண்பிக்க, நம்முடைய பழவினையை உண்பிக்கும் பொருட்டு நமக்கு கொடுத்த இந்த பிறவி, இந்த பிறவியிலே துயர் வருது. இந்த துயர் இறைவன் கொடுத்ததல்ல, நாம் பண்ணின பாவம். நாம் பாவத்தை பண்ணினோம், பாவத்தை கழிக்கிறோம், கழிக்கிற போது துயர் வருது, அவ்வளவுதான். ஆனா துயர் வந்தால் துயர் வருகிற போது அவன் நம்மை காப்பாற்றுறான். ஆர்த்த பிறவி துயர் கெட, நாம் வினையை உண்பிப்பதற்காக பிறவியை கொடுத்து பிறவியிலே துயர் வர அந்த துயரை கெடுக்க அந்த இறைவன் என்ன பண்ணான்? துயர்கெட,
நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். நம்முடைய பிறவியின் துன்பம் கெடுவதற்காக இப்பொழுது நாம் இந்த குளத்திலே வீழ்ந்து குளிக்கிறோம். தீர்த்தன், இந்த தீர்த்தமயமாக இருக்கிறான். தீர்த்தன் என்றால் தண்ணீர் வடிவாக இருக்கிறவன். ஆர்த்தாடும் தீர்த்தன், நாம் ஆரவாரம் செய்து கொண்டு குளிக்கின்ற தீர்த்தமாக இருக்கிறான். இந்த குளத்துல நாம எப்படி குளிக்கிறோம்? கையால் குடம்பிய சத்தம் அலை மோதி வாயினால் பாட்டை பாடி ஆரவாரம் செய்து இந்த குளத்திலே குளிக்கும். ஆர்த்து ஆடும், ஆரவாரம் செய்து குளிக்கும். இப்போ இங்க ஒரு ஆர்த்து வந்துட்டு, முதல்ல ஆர்த்த அங்க 2 உரை சொல்லி இருக்கிறேன். கட்டி போட்டன்னு ஒரு பொருள், உண்பிக்க வைத்தன்னு ஒரு பொருள். இப்ப ஆர்த்தன்னா ஆரவாரம் செய்யும். ஆர்த்து ஆடும் தீர்த்தன், தண்ணீர்மயமாக இருக்கிறது. தீர்த்தம் என்பது வடமொழியில தண்ணீர் என்ற பொருள் தரும். வடமொழியில தீர்த்தம் என்றால் தண்ணீர். ஆனா தமிழ்ல தீர்த்தம் என்பதற்கு என்ன பொருள்னா நீக்குவது, பாவத்தை கழிப்பது. தீர்த்தல், கடனை தீர்த்துட்டோம், நீக்கணும், ஒழிச்சு கட்டிட்டோம். நம்முடைய பாவத்தை ஒழிக்கிறது இந்த குளத்தில் இருக்க தண்ணீர். இந்த தண்ணீர் என்ன பண்ணுகிறது? நம் பாவத்தை தீர்க்கிறது, பாவத்தை ஒழித்து கட்டுகிறது. அதனாலே தீர்த்தம். ஆகவே தீர்த்தம் என்பது தமிழ் சொல்லா வைத்தீர்களானால் பாவத்தை தீர்ப்பது என்று பொருள். அதான் பாவம் தீர்க்கும் தீர்த்தம் என்று அப்படியே தேவாரத்துல வருது. சில இடத்துல பாடும்போது பாவத்தை தீர்க்கும் தீர்த்தம் என்று சொல்லுகிற போது இந்த தீர்த்தம் என்பதற்கு உரை எழுதுவது போல அந்த வார்த்தைகள் நமக்கு வேறு சில பாடல்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இறைவன் நம் பாவத்தை தீர்க்கிறவன். தீர்த்தன் என்றால் தீர்த்து வைக்கிறவன், தீர்த்தமயமாயிருக்கிறவன், தூய்மையாய் இருக்கிறவன். தீர்த்தம் என்பதற்கு தூய்மை என்ற ஒரு பொருளும் உண்டு. தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், அவனே தில்லை சிற்றம்பலத்திலேயும் இருக்கிறான். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிற தில்லையிலே அம்பலத்திலும் கூத்தாடுகிறான். தீயாடும் கூத்தன், கையிலே நெருப்பை ஏந்தி கூத்தாடுகிறான். இவ்வானும் குவலயமும் எல்லாமும் அவன் என்ன பண்றான்? தில்லையிலே இருந்து கொண்டு இவ்வானும் தேவலோகமும் குவலயமும் இந்த பூலோகமும், தேவலோகம் பூலோகம் இத்தனை பொருளையும் காத்தும் காப்பாற்றுகிறான். படைத்தும் இந்த உலகங்களை உண்டாக்குகிறான். கறந்தும் இவ்வுலகங்களை அழிக்கிறான். ஆனா இத வரிசை மாறி இருக்கு. முதல்ல படைக்கணும், அப்புறம் காப்பாற்றணும், அப்புறம் அழிக்கணும். இது செய்யுளானதுனால மாறி இருக்கு. நாம் வரிசைப்படுத்தணும்னா படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி உலகத்தை, இந்த தேவலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து, தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காத்து, தேவலோகத்தையும் பூலோகத்தையும் மறைக்கிறான். கடைசியில அடிச்சு இத்தனையும் அவன் விளையாடுகிறான். கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யல, ரொம்ப சுலபமா செய்யறான். விளையாடுறான்னா இத்தனை காரியங்களையும் அவன் மிகச் சுலபமாக செய்கிறான். விளையாடி, அப்படி விளையாடுகிறவன். விளையாடி என்பதை விளையாடின்னு எச்சமா வைக்கணும். விளையாடி விளையாடுகிறவன். இந்த ஈ என்ற ஈறு பெயர் சொல்லை குறிக்கும். சூரியனுக்கு அலறினே ஒரு பெயர். அலர்கிறவன், பொழுதை விடுவிக்கிறவன். ஒரு பூ இருக்கு, சிகச்சவேன்னு அலறி பூங்கிறோம். அது இதழ விரிக்கிறதுனால அதுக்கு அலறின்னு பேர். எல்லா பூவும் தான் இதழ விரிக்குது, அதுவும் விரிக்குது. ஆனா இதுக்கு மட்டும்தான் அலறின்னு பேர். எல்லா பூவுக்கும் முள்ளு இருக்கும். அதுல ஒரு பூ முள்ளு உடையது முளரின்னு, தாமரைக்கு மட்டும் முளரின்னு ஒரு பெயர். இது காரண ஒரு பெயர்னு சொல்லுவான் இலக்கணம். அது மாதிரி இந்த ஈ என்ற பெயர்ல முடிகிறது பெயர் சொல்லாக கூட வரும். மண்வெட்டி, வெற்றின்னா வெட்டுகிற கருவி வெட்டி. அது மாதிரி விளையாடி விளையாடுகிறவன். விளையாடி வார்த்தையும், விளையாடுகின்றவனுடைய புகழையும், விளையாடுகின்றவனுடைய புகழை நாம் பாடப்போகிறோம் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கணும். விளையாடி என்பது இப்படி படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடுகின்றவனது வார்த்தையும் பேசி அவனுடைய கதைகளை சொல்லி, வளை சிலம்ப, கையில் இருக்கிற வளை ஒலிக்கவும், வார் கலைகள் ஆர்ப்ப, இடுப்பில் கட்டியிருக்கிற மேகலை என்பது ஒலிக்க, வார் கலைகள் ஆர்ப்ப, ஆர்ப்பரவம் செய்ய, அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, நம் கூந்தலுக்கு மேல் இருக்கிற வண்டுகள் ஒலிக்க, பூத்திகளும் பொய்கை குடைந்து, இந்த பூக்கள் வைத்திருக்கிற இந்த குளத்திலே நாம் நீந்தி நீந்தி, உடையான் பொற்பாதம், இறைவனுடைய திருவடியை ஏற்றி அவனை புகழ்ந்து, இருஞ்சுனை நீர் ஆடேலோ ரெம்பாவாய், சுனை நீரில் குளிப்போம். இத கொஞ்சம் கவனமா இந்த பாட்டை கவனிச்சுட்டு வரணும். 2 சொல்ற, ஒன்று பொய்கையில குளிக்கிறது, இன்னொன்னு சுனையில குளிக்கிறது.
முதல்ல பொய்கையில குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் சுனையிலும் போய் குளிக்கிறார்கள். அப்படி வருது இந்த பாட்டுல. கவனமா பார்த்தாதான் தெரியும். இதுல என்ன சொல்றார்? விளையாடி வார்த்தை. இப்படி 5 தொழிலை செய்து விளையாடுகின்றவனுடைய இறைவனுடைய புகழை பாடி இவர்கள் அந்த குளத்தில் குளிக்கிறார். குளிக்கும் போது நீஞ்சறதுனாலே கை வளையலாடி அந்த வளை சிலம்ப கை வளை ஒலிக்குது. நீஞ்சுவதனாலே இடுப்பில் போட்டிருக்கிற மேகலை என்ற ஒரு ஆபரணம் சத்தம் போடுது. அதான் வார்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய. தலைக்கு மேலே இருக்கிற தலையை மேலே தூக்கி கொண்டு நீர போது தலையில் இருக்கிற பூவுல வண்டு வந்து மொக்கிது. அந்த வண்டை இவங்க நீந்தி போகிற வேகத்துல வண்டுகளும் நகர்ந்து வந்து அதுவும் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை பூக்கள் நிரம்பி இருக்கிற குளம். இந்த குளம் எப்படிப்பட்டது? பூக்கள் நிரம்பி இருக்கிற குளம். பாட்டை பாருங்க. மொய்யார் தடம் பொய்கை. அதே பொய்கை இங்கே சொல்ற. அங்க மொய்த்தல்னு மட்டும் சொன்னார், இங்கே பூத்திகழும் பொய்கை. அப்ப என்ன மொச்சிருக்கு அந்த குளத்துல? நான் 3 முறை சொன்னேன். தண்ணீர் மொச்சிருக்கு, பூ மொய்த்து இருக்கிறது, வண்டு மொய்த்து இருக்கிறது. ஆகவே அந்த 3 மொய்த்திருப்பதுல ஒன்று என்னங்கிறது இந்த பாட்டுல விளக்கம். பூத்திகழும் பொய்கை பூக்கள் நிறைந்திருக்கிற இந்த குளத்தை குடைந்து இதை குளித்து விட்டு, இதை நீராடி குளிச்சுட்டு கரையேறி உடையான் பொற்பாதம் ஏத்தி நம்முடைய சிவபெருமானாகிய இறைவனுடைய திருவடியை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இருஞ்சுனை நீர் ஆடு. ஒரு பெரிய சுனை ஒண்ணு இருக்கு. அந்த சுனையில் இருக்கிற தண்ணீரிலும் குளிப்போம். எல்லாரும் சென்று அங்கும் குளிப்போம். அப்ப அந்த தீர்த்தம் ஆடுறவங்க இருப்பாங்களே, ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல 2-3 குளம் இருக்குன்னு வச்சுங்க. இங்க குளிச்சுட்டு அந்த ஈர தண்ணி சொட்ட அப்படியே இன்னொரு குளத்தை குளிப்பார். அப்புறம் அடுத்தாப்புல இன்னொரு போய் குளிப்பார். தீர்த்தம் பல இருக்கிற இடங்கள்ல அப்படி குளிக்கிற வழக்கம். அது மாதிரி இவர்கள் ஒரு பொய்கையில குளிச்சுட்டு சுனையிலும் போய் குளிக்கிறார்கள் என்று ராமேஸ்வரத்தில் பாருங்க. ராமேஸ்வரத்துல எத்தனை தீர்த்தம், கிணறு, பல கிணறு இருக்கு, பல குளம் இருக்கு. அப்படியே மாறி 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 குளிக்கிறார்களே, அது மாதிரி. இது இந்த ஒரு திருவம்பாவை என்று சொல்லுகிற பதிகம் எந்த ஊர்ல பாடினது அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த பாடலை ஆரம்பிக்கிற போது என்ன எழுதி விட்டிருக்கிறார்கள்? திருவண்ணாமலையில் அருளியது என்றதுக்கு விளக்கம் கொடுத்தார். இன்னும் சில பேர் என்ன பண்ணார்கள்? இப்ப இந்த பாட்டை பார்த்த பாருங்க. தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். தில்லை சிற்றம்பலம் என்று சிதம்பரம் வர்றதுனாலே சிதம்பரத்தில் பாடினதுன்னு சில பேர் சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடினார்களா சிதம்பரத்தில் பாடினார்களான்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த பாட்டுல 10 இடங்கள்ல அண்ணாமலையை பத்தின குறிப்பு வருது. 3 இடத்துலதான் தில்லை சிற்றம்பலம் என்று வருது. 10 இடத்திலும் எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு இடத்துல அண்ணாமலையான் அடிக்கமலம், அண்ணாமலையான் என்ற அந்த ஊர் பெயரே வந்தது. மற்ற இடங்கள்ல என்ன வருதுன்னா அந்த அண்ணாமலை நடந்த வரலாறு. பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை தேடி கண்டுபிடிக்க முடியல பாருங்க. அது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சொல்லி. அதே மாதிரி மாலும் நான்முகன் அறியா, கடைசி பாட்டு திருமாலும் நான்முகனும் காணப்படாத, மாலரியா நான்முகனும் காணாமலை என்று 5ஆம் பாட்டுல வரும். இந்த வரலாறு வந்து கொண்டே இருக்கு. திருமாலும் பிரம்மனும் தேடி கண்டுபிடிக்க முடியாத கதை அந்த ஊர்லதான் நடந்தது. அப்புறம் ஜோதியா வந்தாருங்கிறதுனால சோதி சொல்லுது. அதுல பாட்டுல ஒரு சோதி, 2ஆவது பாட்டுல பாசம் பரஞ்சோதி, அதுக்கு பிறகு கேழில் பரஞ்சோதின்னு ஒரு 8ஆவது பாட்டுல ஒரு ஜோதி சொல்றார். இப்படி ஜோதி என்று பல இடத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. ஆரணல் போல் செய்யா என்பதை நெருப்பு மாதிரி என்ற ஒரு புராண கதையும் சொன்னார். அப்புறம் சுனை என்ற ஒரு சொல் பயன்படுத்துற. சுனை என்பது மலையில இருக்குமா, சாதாரண ஊர்ல இருக்க முடியுமா? ஆக மலையில தான் சுனை இருக்கும். இதுல சுனை சொன்னதுனால இந்த பாட்டு திருவண்ணாமலை தான் பாடினது. இது சிதம்பரத்தில் பாடி இருக்க முடியாது என்ற பல காரணங்கள்ல சுனைன்னு சொன்ன. அதுக்கப்புறம் இந்த சுனை வந்த உடனே ஞாபகத்தனை இதுவரையில இந்த பதிகம் எங்கே பாடப்பட்டது என்பதை விளக்காம சுனையிலும் சென்றாடுவோம், கொய்கையில குளிச்சுட்டு துணையிலும் போய் குளிப்போம் என்று அங்கு போய் குளித்தார்கள். கன்னிப்பெண்கள் நல்ல கணவன்மார் வேண்டும் என்பதற்காக மார்கழி மாசத்தில் விடியற்காலையில எழுந்து நீராடப் போகிறார்கள். அப்புறம் நீராட போகின்ற போது எழுப்பிக் கொள்ளுகிறார்கள். அப்புறம் குளத்துக்கு போறார்கள். கரையில் இருந்து திடீரென்று குதித்து நீந்தி விளையாடுகிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் பார்க்கணும். ஒரு நாள் அவர்கள்
தாங்கள் குளிக்க வேண்டிய ஒரு குளத்தை நோக்கி போகிறார்கள். அந்த குளத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரியாக இருப்பது போல ஒரு காட்சி அவர்களுக்கு தெரிகிறது. அதாவது இவர்கள் மனத்திலே என்ன எண்ணம் மிகுதியா இருக்கிறதோ அந்த எண்ணம் வெளி தோற்றத்திலும் புலப்படும். குளத்திலே ஒரு பக்கம் கரிய நிறமுள்ள குவளைப்பூக்கள் பூத்திருக்கின்றன, இன்னொரு பக்கத்திலே சக்கச்சுவேர் என்று தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. இரு பக்கம் கருப்பும் இன்னொரு பக்கம் சிவப்பாக இருக்கிற இந்த தோற்றத்தை பார்த்தவுடனே அர்த்தநாரியினுடைய வலது பாகத்திலே சிவன் சிவப்பாக இருப்பதையும் இடது பாகத்திலே உமாதேவி கருப்பாய் இருப்பதையும் அவர்களுக்கு நினைவு ஊட்டிவிட்டது. அதனால அந்த குளத்தை அவர்கள் எங்களுடைய பெருமாட்டியும் எங்கள் கோணும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு காட்சி தெரிகிறது என்பதாக பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அந்த குளத்திலே கொஞ்சம் ஊர்ந்து பார்க்கிறார்கள். குளத்தினுடைய கரையிலும் சரி, குளத்தினுடைய தண்ணீரிலும் சரி, அன்னங்கள் என்ற பறவைகள் நீந்தி விளையாடுகின்றன. அங்கே பறவைகள் இருப்பதை குளத்தில் பார்த்தார்கள். இன்னொரு பக்கம் அந்த குளத்திலே தண்ணீரிலே பின்னி பின்னி கிடக்கின்ற பாம்புகளை, நீர்ப்பாம்புகளையும் பார்க்கிறார். உமாதேவியானுடைய பகுதியிலே இந்த பறவைகள் என்று சொல்வதை குருகு என்ற பெயரால் ஆசிரியர் நினைவுபடுத்துகிறார். குருகு என்றால் அன்னப்பறவையையும் குறிக்கும், பெண்கள் கையில் அணிகின்ற வளையலையும் குறிக்கும். ஆகவே குளத்தில் இருக்கின்ற அந்த அன்னப்பறவைகளாகிய குருகுகள் குளத்தில் இருக்கின்றன. உமாதேவியனுடைய கையிலே வளையல்கள் இருக்கின்றன. அதனால் உமாதேவி போல் ஒரு பாகம் இருக்கிறது. இன்னொரு பாகம் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கின்ற பாம்புகள் அந்த குளத்திலே இருக்குது. சிவபெருமானோட உடம்பிலும் பாம்புகள் இருக்கின்றன. ஆகவே சிவன் உமாதேவி ரெண்டு பேருடைய பாகமும் அதில் இருக்கிறது என்று அவர்கள் ஒப்புமை பார்த்தார். மூன்றாவதான கருத்து, அந்த குளத்திலே சாமானியவர்கள், பக்தி இல்லாத மக்கள் குளிக்க வருகிறார்கள். எதற்கு குளிக்க வந்தார்கள் என்று கேட்டால், உடம்பில் இருக்கிற அழுக்கை தேய்த்து குளிக்கணும். அது அவங்களுடைய நோக்கம். சாமானியர்கள் அவர்கள் ஏதோ வேலை செஞ்சார்கள், உடம்பு வேர்த்தது, அழுக்கு பிடிச்சது, அழுக்கை நீக்கிக் கொள்வதற்காக குளத்துக்கு குளிக்க வரார்கள். ஆனா பக்தி மார்க்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்கு குளிக்க போனா என்ன கருத்தோடு போறார்கள்? தங்களுடைய உடம்பு அழுக்கு மட்டுமல்ல, தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, பாவம் இவை நீங்க வேண்டும் என்று குளத்துக்கு குளிக்க வருகிறார்கள். ஆகவே சாமானியமான மக்கள் குளத்துக்கு குளிக்க வருவதும் தெய்வத்தை நோக்கி போகிறவர்கள் செயல்களும் அமைத்து இதில் ஒரு அழகான ஒப்புமையை இங்கே பார்க்க வருகிறார். பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் பிராட்டியும் எங்கோனும் போன்றி சென்ற பொங்கு மடுவில் புக பாய்ந்து மடுவுக்கு போனார்கள். மடுவை பார்க்கிறார்கள். அந்த மடு என்பது ஆழமான குளம். அந்த ஆழமான குளத்தை பார்த்த மாத்திரத்தில் அது உமாதேவியும் சிவபெருமானாக அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். இதுதான் பார்க்கின்றவருடைய உள்ளம் உயர்ந்ததாக இருக்கிற போது பார்க்கப்படுகிற பொருளும் உயர்ச்சியாக அங்கே காணப்படும். தெய்வமாக பார்க்கிற பார்வை. பாரதியார் ஒரு நாள் ஒரு காக்கை தன் வீட்டுக்கு வந்தது. அந்த காக்கையை பார்க்கிறார். ஆனா அந்த காக்கை அவருக்கு எப்படி தெரிகிறது? திருமால் போல தெரிகிறது. மற்றவர்களுக்கு அப்படி தெரியாது. அவர் உள்ளத்திலே திருமாலுடைய ஊற்று அதிகமாக இருப்பதனாலே பாரதியார் காக்கையை பார்க்கிறார். ஒரு நெருப்பை பார்க்கிறார். நெருப்பை தொட்டு பார்க்கிறார். அந்த நெருப்பிலே திருமாலை தொடுகின்ற ஒரு சுகம் தெரிகிறது என்று பாடுறார். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே. காக்கையினுடைய இறக்கையை பார்த்தாலேயே உந்தனுடைய கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. திருமாலே, கண்ணனே, உன்னுடைய கருப்பு நிறம் காக்கையிலே நான் பார்க்கிறேன்.
தீக்குவிரலை வைத்தால் நின்னை தீண்டு சுகம் தோன்றுதையா நந்தலாலா. நெருப்பிலே கை வைத்தால் எனக்கு சுடவில்லை, கண்ணனே உன்னை நான் தொடுகின்ற போது எனக்கு எவ்வளவு இன்பம் உண்டோ அந்த இன்பம் எனக்கு அந்த தீயிலே கிடைக்கிறது என்று சொல்ற. அது மனோபாவம் வல்லியவர்களுக்கு சாமானிய பொருள் தெய்வமாக தோற்றி காட்சி அளிக்கும். ஆனாய நாயனார் அதுபோல்தான் காட்டிலே மாடுகளை மேய்க்கப் போகிறார். தினமும் அந்த திணைக்கண்ட பெரிய புல்வெளியிலே மேய்க்கிற போது ஒரு பெரிய கொன்றை மரம் பக்கமாத்தான் நாடுகளை மேய்த்துக் கொண்டு புல்லாங்குழல் ஊதுவார். அன்றைக்கு ஒரு நாள் சிறப்பான ஒரு நாள். அதே கொன்றை மரத்தை பார்க்கிறார். ஆனா அன்றைக்கு கொன்றை மரம் என்னமா இருக்குன்னா நிறைய சடசடையா பூ பூத்து காய்களையும் தொங்க விட்டு ஒரு மலர்ச்சி உடையதாக அந்த மரம் மாறுதலாக தெரிகிறது. இந்த மலர்ச்சி உடைய மரத்தை பார்த்த போது கொன்றை மரம் மறைந்து போகி சிவபெருமான அவர் கண்ணுக்கு தெரிகிறார். கொன்றை பூவெல்லாம் சிவபெருமான ஜடையில இருக்கிறது போலவும் அந்த கொன்றைக்காயெல்லாம் சிவபெருமான ஜடை போலவும் அவருக்கு தெரிகிறது. ஆகவே கொன்றை மரமே சிவனாக அவருக்கு காட்சி கொடுத்து விட்டது. இதைத்தான் நம்முடைய திருமூலர் சொல்லுவார், யானையை கண்டால் அங்கே மரத்தை காண முடியாது, மரத்தை கண்டால் யானையை காண முடியாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஆகவே பரிவுக்கும் உள்ளவர்களுக்கு அந்த இடத்திலே இறைவன் தோற்றம் வரும். அதுபோல இந்த பக்குவமாகிய பெண்கள் குளத்திலே குளிக்க போன போது குளமே அவர்களுக்கு இறைவனும் இறைவியுமாக தோன்றியதை மாணிக்க வாசகர் பாடி காட்டுறார். பைங்குவளை கார்மலரால் பசிய குவளை பூவை போன்ற கருப்பான கண்களினாலே, கண்கள் இருப்பதால் குவளை பூக்களை போன்ற கண்கள் உமாதேவிக்கு இருக்கிற காரணத்தால் எங்கள் பிராட்டியை போல் இருக்கிறது குளம். செங்கமல பைம்போதால் அதே குளத்தில் இன்னொரு பக்கம் தாமரை பூத்திருக்கிறது. அது இவர்களுக்கு எப்படி தெரிகிறது? செங்கமலம் சிவந்த தாமரை பூவை போன்ற பைம்போது அழகான கைகளினாலே, தாமரை பூவை போன்ற அழகான கைகள் அந்த பெண்ணுக்கு உமாதேவிக்கு இருக்கிறது. குவளைப்பூ கண் போல் இருக்கிறது, தாமரைப்பூ கை போல் இருக்கிறது. அடுத்தாற் போல அங்க இருக்கிற குறுகுகளை பார்க்கிறார். நாரை அங்கம் குறுகு இனத்தால், அங்கு அம் குறியினத், அங்கு அந்த கையிடத்திலே அம் அழகான குறுகு வளையலின் கூட்டம், நிறைய வளையல் போட்டிருக்கார் ரெண்டு கை. ஆகவே குவளை போன்ற கண், தாமரை போன்ற கை, அந்த கையிலே வளையல் அணிந்திருக்கிறாள். பின்னும் அரவத்தால், அந்த உமாதேவியினுடைய பின்பக்கத்திலே போய் பார்த்தால் ஜடை பின்னி தொங்குறது. அந்த ஜடையிலே ஒரு நாகம் ஒத்தி பின்னி இருக்கிறாள், ஜடை நாகம் வைத்து பின்னி இருக்கிறாள். பின்னப்பட்ட நாகம் அவளுடைய பாகத்திலே இருப்பதினால் எங்கள் பிராட்டியும், எங்களுடைய பிராட்டியாகிய உமாதேவியும் இந்த குளமும் சமமாயிருக்கிறது, இந்த குளம் பிராட்டிக்கு சமமாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இனி இதே குளம் சிவனுக்கு சமமாயிருக்கிறதுன்னு சொல்ல வர. பைங்குவளை காரு மலரால், பசிய குவளைப்பூ போல கரிய நிறமான கண்டம் ஆகிய மலரினால், சிவபெருமானுடைய கண்டம் அந்த நீலோற்பலம் போல கருப்பாய் இருக்கிறதுனாலே நீல கண்டனாக இறைவன் காணப்படுகிறான். செங்கமல பைம்போதால், சிவந்த தாமரை போன்ற முகம், சிவனுக்கு 5 முகங்களும் தாமரைப்பூ போல முகம் இருக்கிறது, கடுப்பிலே நீல குவளை போல கண்டம் இருக்கிறது. அங்கம் குறுகினத்தால், அதன் பிறகு அவருடைய உடம்பிலே எங்கு பார்த்தாலும் அல்லது குறிப்பிட்ட ஒரு அங்கத்திலே குறுகின் இனம் இருக்கிறது. குறுகு என்பது நாரை. நாரையினுடைய இறகு ஒன்று அவர் தலையிலே அணிந்திருக்கிறார், கொக்கு இறகு. அதான் குறுகின் இனம். குறுகினுடைய இனமாகிய ஒரு உறுப்பு அந்த சிவபெருமானுடைய தலையிலே காணப்படுகிறதுனாலே பின்னும் அரவத்தால், பின்னும் மேலும், இதற்கு மேலும் கூட அவர் உடம்பிலே பாம்புகள் காணப்படுவதாலும் இந்த குளத்தை ஒத்திருக்கிறார். தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால்,
தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்ளுகிறவர் வந்து சேருகிறார்கள். குளத்திலே வெறுமே உடம்பின் அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக மக்கள் வருகிறார்கள். ஆனா உமாதேவியிடத்திலும் சிவபெருமானிடத்திலும் போகிறவர்கள் தங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை கழுவிக்கொள்வதற்காக சாருகிறார்கள். ஆகலினாலே இந்த மடு சிவபெருமானும் இந்த மடுதான், உமாதேவியும் இந்த மடுதான், 2 பேரும் சேர்ந்திருக்கிற ஒரே மடு இது. அதனாலே சிவபெருமானிடத்திலே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை இந்த குளத்திலே குதித்து நாம் அனுபவிப்போம் என்று அந்த பெண்கள் சொல்லி குளிக்கிறார்கள். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில், இசைந்த பொருந்திய பொங்கு மடு, தண்ணீர் நிறைய பொங்கி வழிகிறதாகிய இந்த மடுவிலே புகப்பாய்ந்து, மடுவிலே போய் இவர்கள் இறங்கி குளிப்பதில்லை கூட பார், கரையிலிருந்து திடீர்னு குளிப்பார். ஏன்னா குளிர் காலத்துல இறங்குனா குளிரும் பாதியில ஏறிடுவாங்க, குளிர்றது குளிக்கப்படாது. கரைன்னு பொத்துன்னு குளிச்சுட்டோம் வச்சுங்க, அப்புறம் குளிர்லாம் போயிடும். அதனால புக்கு முகேரன்ன என்ற முன்னே ஒரு பாட்டு வந்தது. அதே போலத்தான் புகப்பாய்ந்து அந்த குளத்துக்குள்ளே உள்ளே மூழ்கும்படியாக கரையிலிருந்து திடீரென்று பாய்ந்து பாய்ந்து ஒரு தடவை மட்டுமல்ல, திரும்ப திரும்ப பாய்ந்தார். தண்ணீர்ல குளிக்கிறது, அப்படி நீஞ்சி கரையேறது, மறுபடியும் கரையில இருந்து குளத்துல குளிக்கிறது. இப்படி இந்த சிறு பெண்கள் திரும்ப திரும்ப குதித்து அங்கே என்ன பண்ணார்கள்? நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, அவர்கள் குளிக்கிற போது 2 கையும் அசைக்கிறார்கள், 2 காலும் அசைக்கிறார்கள். நீஞ்சுகிற போது கையும் காலும் அசைச்சார். கை அசைக்கிற போது கையில இருக்கிற சங்கம், சங்கு வளையல்கள் ஒலிக்கின்றன. கால் அசைக்கிற போது கால்ல சிலம்புகள் ஒலிக்கின்றன. அதான் 2யும் சொல்றார். நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, நம்முடைய கையில் இருக்கிற சங்க வளையல்களும் ஒலிக்க, காலில் இருக்கிற சிலம்புகளும் ஒலிக்க, கலந்து ஆர்ப்ப அதோடு சேர்ந்து ஒலிக்க, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, கொங்கைகள் பொங்க மார்பு பருக்க, இவர்கள் மூச்சை இழுத்து விடுகிற காலத்திலே மார்பு பொங்குகிறது. அதனாலே கொங்கைகளும் விரிந்து வருகின்றன. நீஞ்சுகின்றவருடைய மார்பு விரியும். அதனால நீந்துதல் ஒரு சிறந்த விளையாட்டு என்று சொல். மார்பு விரிவதற்காகவே நீந்துதல் வேண்டும். பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, கையினால் குடைந்து குடைந்து அப்படி நீந்துகின்ற போது தண்ணீர் கரையிலே மோதி கரைக்கு மேலும் போகிறதா, அது பொங்குவது போல் தோன்றுகிறது. பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய், பங்கைய பூம் புனல், பங்கயம் தாமரைப்பூ பூத்திருக்கின்ற புனல் இந்த தண்ணீர். பூம்புனல், அப்புறம் தாமரைன்னு சொல்லிவிட்டு பூம்புனல்ங்கிறாரே. பூ என்பது பங்கையப்பூ என்று சேர்த்து படிச்சு தாமரைப்பூ இருக்கிற தண்ணீரிலே என்று பொருள் கொண்டுவதா எப்படி என்று சிந்தித்து பார்த்தால் பூம்புனல் என்று இருக்கிறது. பூ என்பதற்கு 2 பொருள், மலர்னு அர்த்தம் சொல்லலாம், பொலிவு அழகுன்னு சொல்லலாம். பூ என்றால் பொருட்பெயர், பொலிவு என்பது பண்பு. ஒரு சொல்லோடு பண்பு சொல் சேரும் போது இடையிலே மெல்லினம் மிக வேண்டும். பொருட்பெயரோடு சேரும் போது வல்லினம் மிக வேண்டும். எருமையினிடத்திலிருந்து பால் கறக்கிறோம். அப்ப எருமை ஒரு பொருள், பால் ஒரு பொருள், 2ம் சேர்ந்த போது எருமை பால் என்று வல்லினம் மிகுகிறோம். பசு என்பதோடு பால் என்ற சொல்லை சேர்க்கிறோம். அப்போ பசுப்பால் என்று வரணும். ஆனா என்ன பண்ணி இருக்கிறார்கள்? பசும்பால் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனாலே பசு என்பது விலங்கல்ல, அது பண்பு. பசு என்பது மஞ்சள் நிறமான பசலை நிறம் படர்ந்திருக்கிற பால். பசுமாட்டு பால் பசலை படரும். அதனால அதுக்கு பசும்பால். இம்மன்னா வந்து விட்டால் பண்பை குறிக்கும். ஆகவே பூம்பொய்கை பூம்புனல் என்று வருமானால் பூக்களை உடைய குளம் சொல்லப்படாது, அழகை உடைய குளம். பூம்புனல் பொலிவினை உடைய அழகா இருக்கிற தண்ணீர் என்று சொல்லணும். இதான் விதி. பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடு. ஆகவே இந்த புனல் பொங்கு தாமரை பூக்களுடைய பூம்புனல் அழகான பொலிவுமிக்க புனலிலே பாய்ந்து குதித்து ஆடு, நீராடுவாயாக என்று அந்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு சொல்லி விளையாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது.
இதில் அந்த குளத்தை அவர்கள் தெய்வமாகவே கண்டார்கள், தெய்வ காட்சியாக பார்த்தார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது தெய்வமாக பார்க்கிறது. இது ஆனாயனாருடைய வரலாற்றினுடைய உள்ளீடு இதுதான். பார்க்கிற பொருளை எல்லாம் தெய்வமாக பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம். எங்கு பார்த்தாலும் இறைவன் இருக்கிறதா காணுகிற காட்சி. காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளைதன் பாதத்திரம் பாடி ஆடு ஏலோர் எம்பாவாயி. தண்ணீரிலே குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கின்ற போது 2 செயல்கள் இந்த பாட்டிலே குறிக்கப்படுது. ஒன்று, இவர்கள் குளிக்கிற போது இவர்கள் அணிந்திருக்கிற ஒவ்வொரு ஆபரணமும் ஆடுகின்ற ஆட்டம். இன்னொன்று, இவர்கள் வாயிலிருந்து வருகிற பாட்டினுடைய பாடல் தரும். ஆகவே இவர்களுடைய ஆபரணம் ஆடுகிற ஆட்டத்தையும் இவர்கள் வாயிலிருந்து வரவேண்டிய பாடல்களையும் 2 பாகமாக பிரித்து இங்கே பாடி காட்டார் மாணிக்கவாசகர். காதார் குழையாட, இவர் காதிலே குழை என்ற ஆபரணம் அணிந்து போனார்கள். அது நீந்தும் போது தலை அசைவதனாலே அது ஆட வேண்டும். பைம்பூங்கலநாட, பொன்னால் செய்த ஆபரணங்கள், கழுத்திலே சங்கிலி, கையில வளையல், இப்படி எத்தனையோ ஆபரணம், அதுவும் அசைகின்றது அசையும்படியாக. கோதை குழலாட, இவர்கள் கூந்தல் பின்னி இருக்கிற கூந்தலும் அசைகிறது. அந்த கூந்தல்ல பூ வைத்திருக்கிறார்கள், அதான் கோதை. கோதைனா பூமாலை. பூமாலை அணிந்திருக்கிற கூந்தல் அசைய. கூந்தல் அசைந்த உடனே இந்த கூந்தலுக்கு மேல இந்த பூ, பூவுக்கு மேல இந்த வண்டு எழுந்து பறக்க ஆரம்பிச்சு. அதில் உட்கார்ந்து இருக்க முடியலதால கூந்தல் அசைஞ்சதுனாலே வண்டு எழுந்து விட்டது. வண்டின் குழாமாடு, கூந்தலில் அமைதியாக மொய்த்துக் கொண்டிருந்த வண்டு இப்ப மேலெழுந்து அதுவும் ஆடிட்டு. இந்த 4 செயல்களும் அவர்களுடைய உறுப்புகள் அசைகின்றது, ஆபரணம் அசைகின்ற அசைவை பற்றி பாடிய செய்திகள். இனிமேல் அவர்கள் தண்ணீர்ல குளிக்கிற போது ஒரு பாட்டு பாடும், தெய்வத்தை நினை. அது எப்படி என்பதை விளக்க வருகிறார். சீத புனல் நாடி, சீதப்புனல் குளிக்கிறார்கள். சீதம் என்றால் குளிர்ச்சி, குளிர்ச்சியான தண்ணீரில் குளித்தார்கள். விடியற் காலத்திலே வெந்நீர்ல குளிக்க கூடாது, குளிர்ந்த நீர்ல குளிக்கணும். குளிர்ந்த நீர்ல குளிக்கிற போது ஆத்துல இருக்கிற தண்ணீர், குளத்தில் இருக்கிறது அல்லது கிணத்துல இருக்கிறது, எல்லாமே குளிர்ச்சியான தண்ணீர் தான். ஆனால் குளத்தில் இருக்கிற தண்ணீர் இருக்க, அது விடியற் காலம் போய் பார்த்தோம்னா சற்று வெதுவெதுப்பா இருக்கும். அவ்வளவு தூரம் குளிர்ச்சியா ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது. ஆனா இவர் என்ன சொல்றார், சீதப்புனல்னு சொல்றார். அப்ப எந்த தண்ணீர் அப்படி சில்லிப்பா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, மலையில சொனையில இருக்க தண்ணி ஐஸா தான் இருக்கு. அப்படி ரொம்ப சீதமா தான் குளிர்ச்சியா தான் இருந்து ஆகணும். ஏனென்றால் நம்முடைய சமதளமா இருக்கிற மணல் வெளியில குளங்கள் இருக்கிற போது சூரியனுடைய வெப்பத்தை மணல் பரப்பு வாங்கி அந்த பூமிக்குள்ள இந்த சூடு வச்சிருக்கிறது. அந்த தண்ணீரும் சூரியன வெப்பத்தை வாங்குச்சு. ஆனா தண்ணீர் சாயந்தரம் ஆன உடனே தன்னுடைய வெப்பத்தை வெளியில கக்கி விடும். கக்கி விட்டதுன்னா குளிர்ச்சியாகும். தண்ணீர் குளிர்ச்சியாகிற அதே நேரத்துல பூமியில இருக்கிற வெப்பமும் வெளியில கக்குது. அந்த வெளியில வர்ற வெப்பம் மறுபடியும் தண்ணீர்ல ஏறுற போது தண்ணீர் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும். ஆகவே தண்ணீர் குளத்திலே வெதுவெதுப்பாக இருக்கும். மேல் பரப்புக்கு ஜில்லுன்னும் கொஞ்சம் கீழ்பரப்பு வெதுவெதுப்பா இருப்பதை நேர அனுபவிச்சு பார்த்தால் நன்றா தெரியும். ஆனால் இவர் சீதப்புனல் என்று சொல்வதனாலே குளங்களை அல்ல, இது சுனை தண்ணீரை சொல்றா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அதுக்காகத்தான் இந்த வேறுபாடு சொல்றோம். இது திருவண்ணாமலையிலே சுனையில குளிக்கிறார், சிதம்பரத்தில் உள்ள குளத்திலே அல்ல. சிதம்பரத்துல பாடினது இந்த பாட்டுன்னு சில பேர் சொல்றாங்க. இது சிதம்பரத்தில் பாடப்பட்டது அல்ல,
இது திருவண்ணாமலையிலே சுனையிலே குளிக்கிற பெண்களுடைய நிலையை வர்ணிச்சது என்பதற்காக இவ்வளவு விளக்கம். சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி, சிற்றம்பலத்தை பாடுகிறார். எங்கிருந்தாலும் சிதம்பரத்தை நினைச்சுக்கலாம். திருவண்ணாமலையிலிருந்து குளிக்கிறவர்கள் திருவண்ணாமலையை நினைக்கலாம், சிதம்பரத்தையும் எண்ணலாம். ஆகவே அங்கே குளிக்கிறவர்கள் சிதம்பரத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்தார்கள், அதையும் பாடினார்கள். வேத பொருள் பாடி, வேதம் சொல்லும் பொருளை பாடினார்கள். வேதத்திலே சொல்லப்படுகின்ற பொருள் பரமேஸ்வரன், இறைவன், சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த 3 பேர்களையும் முக்கியத்துவமாக அந்த வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற பொருளை இவர்கள் பாடினார்கள். அப்படி சொல்லப்படுகிற பொருள்ல 3ல எது சிறப்பானது என்றால் சிவன் தான் ரொம்ப உயர்ந்தவன், சிவன் முக்கியத்துவம் உடையவன். அதனாலே சிவனை அவர்கள் பாடினார்கள். அப்பொருள் ஆமா பாடி, அந்த சிவம் என்ற பொருள் இருக்கிற முறை, ஆமா என்றால் அவன் உள்ள நிலை. சிவன் எப்படி இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரம்மமாக இருக்கிறார். பிரம்மம் என்பது ஞானம், ஞான பொருளாக இருக்கு. ஞானமே வடிவமாக இருக்கிற சிவபெருமானுடைய தரத்தையும் பாடுங்கள். சோதி திறம்பாடி, அவன் ஞானமயமாயிருப்பதோடு கூட சோதி வடிவாக இருக்கிறான். இது திருவண்ணாமலையிலே இறைவன் ஜோதியாயிருக்கிறான். திருமாலும் பிரம்மாவும் தேடி போன போது 2 பேரும் காண முடியாதபடி, அடிமுடி காண முடியாதபடி பெரும் சுடராக, தீப்பிழம்பாக, ஜோதியாக எழுந்தார். அந்த ஜோதியாக எழுந்த திறம் என்றால் கதை. பிரம்ம விஷ்ணுனாலே காண முடியாத கதையை பாட்டாக பாடிக்கொண்டு குளித்தார்கள். சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி. அப்புறம் நெருப்பு வடிவமாயிருந்த சிவபெருமான் தன்னுடைய சுய வடிவத்தை அவர்களுக்கு காட்டினார். அந்த பிரம்மா விஷ்ணு சுவாமியும் உங்களுடைய திருவடியும் முடிய நாங்க காண முடியவில்லையே, நீ எங்குற்றாய் என்று புலம்பினார்கள். உடனே சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து இங்குற்றேன் என்று தோன்றினான். பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி போனார்கள், தேடி காண முடியவில்லை. திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்த போது எங்குற்றாய் எங்குற்றாய் என்று கேட்டார்கள். இங்குற்றேன் என்று இலிங்கத்தையே தோன்றினான். இது அப்படியே அப்பர் சுவாமிகள் சொன்னார். ஒரு நாள் லிங்கோற்பவர் என்று இப்ப கோயில்கள் எல்லாம் ஒரு மூர்த்தம் ஒன்று வைத்திருக்கு. ஒரு பெரிய லிங்கம், அந்த லிங்கத்துக்கு நடுவுல ஓவல் வடிவத்திலே ஒரு சிவன் நிக்கிறதாக காணப்படும். அந்த சிவனுடைய தலைப்பக்கம் ஒரு அன்னப்பறகு பறக்கிறதா அந்த லிங்கத்திலேயே அப்படியே கல்ல செதுக்கி இருப்பார். அதே காலின் கீழே ஒரு பந்தி கீழே தோண்டி கொண்டு போவது போல அந்த லிங்கோற்பத்திலே அந்த கதையை நினைவுபடுத்தி அந்த வச்சிருப்பார். அதுதான் அந்த பெருமானுடைய உருவத்திருமி. அந்த உருவத்திலே அவர் தலையிலே கொன்றை பூ இருக்கிறது. கொன்றை தார்வாடி, முதல்ல வெறும் சோதியை பாடினார்கள், வெறும் ஒளிமயமாயிருக்கிற உருவம். அதற்கு பிறகு அடுத்தாற் போல சிவபெருமான் கொன்றைப்பூ அணிந்திருக்கிற தரத்தை பாடினார்கள். இந்த 2க்கு முன்னே அவர்கள் என்ன பாடினார்கள்? கொன்றைப்பூ சூழ்னது ஒண்ணு, நெருப்பொடிவா இருக்கிற ஜோதி ஒண்ணு. அதுக்கு முன்னே இருக்கிறதா வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி. வேதத்தின் பொருள் அந்த பொருளுடையமாக இருக்கிறார். வேதத்தின் பொருள் என்பது ஞானம், பிரம்மம். பிரம்மத்தை தேட வேண்டும். கடவுள் பிரம்மமாயிருக்கிறான். பிரம்மத்தை ஒவ்வொருவனும் பிரம்மத்தை அறிய வேண்டும். இதான் வேதம் சொல்றது. பிரம்மம் என்றால் என்ன என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரம்மத்தை அறிகிறவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்ற. பிரம்மத்தை எவன் தழுவுகிறானோ, எவன் அணுவுகிறானோ, அவன் பிரம்மத்தை அணுகுவன் பிராமணன் என்பதாக வேதம் சொல். அப்ப பிரம்மம் என்ன? பிரம்மம் என்பது பிரஞானம். அதாவது பிறரால் சொல்லிக் கொடுக்கப்படாமல் தானே தன்னிடத்தில் இருக்கிற பேரறிவு. இறைவன் வேற யாற்றாத்தில் போய் படிச்சானா? ஒருத்தட்டு படிக்கல. எல்லாம் தண்டத்திலே இருக்கிற அறிவு. தன்தான் மற்றவருக்கு சொல்றானே தவிர அவன் வேறு இடத்திலிருந்து கற்றுக்கொள்வது இல்லை. அப்பேற்பட்ட பேரறிவாய் இருக்கிறான் என்ற ஞான வடிவாய் இருக்கிற இறைவனை பார்க்கும். ஞான வடிவம் அருவம், ஜோதி வடிவம் அரு உருவம். சூழ் கொன்றைத்தார், அந்த கொன்றைப்பூ அணிந்த உருவம் உருவ வடிவம். ஆக 3ம் பாடினார்களாம். சிவபெருமானுடைய அருவமாகிய அந்த ஞான வடிவத்தையும், அருவ உருவம் என்று சொல்லுகிற சோதி வடிவத்தையும், அதுக்கப்புறம் கொன்றைத்தார் அணிந்த சிவபெருமானுடைய உருவத் திருமேனியுமாக 3ஐயுமே அவர்கள் பாடினார்கள். ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி, இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு மூல வஸ்துவாயிருக்கிற ஆதித்திரத்தையும் பாடினார்கள்.
அந்தம் மாமாபாடி கடைசியில எல்லா உலகத்தையும் மகா சங்கார காலத்திலே தானே ஒடுக்கிக் கொண்டிருக்கிற தரத்தையும் பாடினார்கள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளை தன் பாதத்திடம்பாடி. இந்த உலகத்திலே ஆன்மாக்கள் பிறந்திருக்கிற போது இந்த ஆன்மாக்களோடு மிக நெருக்கமா உறவு வைத்து ஆன்மாக்களை காத்துக் கொண்டிருப்பவள் யாழ் திரோதான சக்தி. ஒரு சக்தி நம்மிடத்திலே கூட இருந்து கொண்டே இருக்கிறாள். திரோதான சக்தினா மறைப்பு சக்தின்னு அர்த்தம். மறைப்பு சக்தின்னா நமக்கு மறைந்திருந்தே நமக்கு அவர் கருணை செய்து கொண்டிருக்கிறார். நம்மையே சில சமயத்துல ஒன்னும் புரிய விட்டாமல் மறைச்சு வச்சிருப்பாள். அப்படியெல்லாம் செய்கிறதுனாலே அவளுக்கு திரோதான சக்தின்னு பேர். அவள் என்ன பண்றாள்? ஆணவத்தோடு கூடி இருக்கிற இந்த உயிரை சிவபெருமான் உடம்பு என்ற உடம்புல போட்டு பிறக்க வச்சுட்டான். ஒரு குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைக்கு உடம்பு கொடுத்தாச்சு மாயை. அந்த மாயைக்குள்ள உயிர் இருக்கிறது, அது ஆத்மா. அந்த ஆத்மாவை ரெண்டு பொருள் எப்பவும் பந்தித்து இருக்கிறது, கண்மமும் ஆணவம். ஆகவே ஆத்மாவுக்கு ஆணவம் கண்மம் மாயை மூணு மலமும் வந்து சேர்ந்தாச்சு. ஆனா அந்த ஆணவ மலம் அந்த ஆத்மாவை பிடிச்சு ஆற்றல. இந்த ஆத்மாவும் அறிவில்லாம இருக்கு, செயல்படாம இருக்கு. இப்ப செயல்பட வைக்கணும். அதுக்காக இந்த திரோதான சக்தி என்ன பண்றாள்? ஆத்மாவில போய் அந்த ஆணவத்தை ஒரு தட்டு தட்டி உந்தி விடுறாள். அந்த ஆணவத்தை வேலை செய்ய வைக்கிறாள். அந்த ஆணவம் என்ன செய்யுது? உயிரை போய் உயிருக்கு அறியாமையை உண்டு பண்ணுகிறது. அறியாமையை உண்டு பண்ணோடனே ஏதோ ஒரு செயல் செய்ய அந்த உலகத்தில் ஈடுபட வருகிறது. அப்படி ஈடுபட வரும்போது இவள் என்ன பண்றாள்? அந்த கெட்ட செயலை செய்யும் போது கெட்ட செயலை செய்யாம தடுக்கிறார். அதுவே ஒரு நல்ல செயலை செய்யற போது பேசாம விட்டுடுறார். நல்ல செயல் செய்து புண்ணியம் கேட்கட்டும். ஆகவே அந்த ஆணவம் வந்துதான் உயிரை தூண்டி விடணும். அப்படி தூண்டிவிட வச்சுட்டு பிறகு அவளுக்கு அந்த சக்தி உதவியாக வருகிறாள். வேதித்து நம்மை நாம் ஆகிய உயிர்களை இந்த உலகத்திலே ஆணவத்தையும் நம்மையும் வேதித்து ரெண்டையும் தட்டி ஆணவம் வேறு உயிர் வேறாக நிற்க வைத்து ஆணவம் நம்மை கலக்க வைத்து அந்த ஆணவம் உயிரும் துன்புறுத்துகிற காலத்திலே ஆணவத்தையும் கண்மத்தையும் வேறுபடுத்தி நம்மை காப்பாற்ற முனைகிறாள். அதான் பேதித்து வேறுபடுத்தி இந்த உலகத்தில் ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்றிலிருந்தும் வேறுபடுத்தி நம்மை வளர்த்தெடுத்த பைவளை, நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர்த்து கொண்டே வந்த அந்த உமாதேவி, அதாவது திரோதான சக்தி. அந்த சக்தியினுடைய பாதத்திரம் பாடி அந்த சக்தியினுடைய திருவடியை பாடுவோம். அவருடைய திருவருள், அந்த திருவருள் சக்தி தான் நம்மை மோட்சத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அந்த திருவடியை நாம் பாடுவோம் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். எல்லாரும் ஏலோரம்பாவா என்று சொன்னார்கள். அடுத்த பாட்டு மறுபடி அவர்கள் நீராடலை வருகிறது. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவான் நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒருகால் வந்து அணையாள் பின்னோரைத்தான் பணியாள் பேரறையற்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பும்புணல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாயி. வாருருவ புன்முலையீர், வார் என்றால் கச்சு. அந்த மார்பிலே நகிலை இறுக்கி கட்டுகிற நகிலுக்கு மேல் அணிகின்ற துணிக்கு வார் என்று பேர். அந்த வார் உருவ வார் என்ற கச்சையும் தாண்டி வெளிப்பட்டு வருகின்ற பூன்முலையீர், நல்ல ஆபரணத்தை அணிந்த பெண்களே, முளைத்தையும் உடைய பெண்களே என்று ஒருத்தி இன்னொருத்தியை கூப்பிட்டுக் கொண்டார். கூப்பிட்டு கொண்ட பிறகு தங்கள் கூட்டத்திலேயே ஒருத்தி ரொம்ப பக்குவம் உடையும், ரொம்ப அதிதீவிரமான பக்குவம் வந்து விட்டது. அந்த பக்குவமான பெண்ணினுடைய இயல்பை எடுத்து சொல்லுகிறார். இவள் பாரொருகால் வந்த நயாள், இவள் தேவலோகத்தில் இருக்க வேண்டிய பெண், ஒரு தேவ பெண். ஏதோ ஒரு காரணமாக பூலோகத்தவள் வந்து பிறந்தவளைப் போல காணப்படுகிறாள். பார் என்ன அழகு, என்ன அழகு! தெய்வலோகத்தில் இருக்கிற பெண் பார் ஒரு கால் வந்து அணையாள். பூலோகத்தில் ஏதோ ஒரு காரணம் பற்றி வந்து பிறந்தவளைப் போல இவள் இருக்கிறாள். இவள் என்ன பேசுகிறாள் என்று நாம் கிட்ட போய் பார்ப்போமா? பார்த்தால் ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே பேசிக்கொண்டே இருக்கிற போது
நடுநடுவே ஒவ்வொரு தர நம்பெருமான்னே சொல்கிறார். 2 வார்த்தை பேசுவாள், உடனே நம்பெருமான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிக்குவாள். மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் பேச்சுக்கு நடுவே ஒவ்வொரு தடவையும் நம்பெருமான் என்று சொல்லுவாள். இந்த நம்பெருமான் சொல்லி முடிச்ச பிறகு ஒரு நம்பெருமானுக்கு இன்னொரு நம்பெருமானுக்கு இடையில என்ன பேசுவாள்? ஏதாவது உலகத்துல வெட்டி பேச்சு பேசுவாளான்னா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாளாம்? நம்பெருமான் சீர், நம்பெருமானுடைய புகழ், அவருடைய சீர்னா ஒரு வழக்கம் என்ன சொல்லியிருக்கேன், உண்மையான புகழ் எதுவோ அது சீர். நம்பெருமானுடைய உண்மையான புகழை ஒரு கால் வாய் ஓவாள், ஒரு நிமிஷம் கூட வாய் ஓவாமல் பேசுவாள். சிவபெருமானுடைய புகழை இடைவிடாமல், ஒரு சிறு நேரம் கூட இடைவிடாமல் பேசிக் கொண்டிருப்பாள். அப்ப திடீர்னு ஒரு நடுவுல ஒரு நிமிஷம் வர்ற போது ஒரு கால் இதுக்கு நடுவில் ஒவ்வொரு தடவை எம்பெருமான் என்று சொல்லி, சில பேர் சிவசிவா அப்படின்பார், சில பேர் மகாதேவா, சில பேர் மகாலிங்கம். அவர்கள் எது பிடித்தமோ அந்த பேச்சுக்கு நடுவிலே அந்த இறைவன் பெயரை சொல்லிக் கொள்வது போல இவள் என்ன சொல்லுவாளாம்? ஓரொரு கால் ஒவ்வொரு தடவையும் எம்பெருமான் என்றே எம்பெருமான் என்று பேச்சுக்கு நடுவே சொல்லுவாள். இந்த 2 சொல்லுக்கு நடுவிலே நம்பெருமான் சீர் சிவனுடைய உண்மை புகழை ஒரு கால் வாய் ஓவாள், ஒரு நிமிஷம் கூட வாய் ஓவாமல் இடைவிடாமல் பேசிக் கொண்டிருப்பாள். இப்ப வாய் பேசுகிறது, புகழை பேசுகிறது, இடையிலே நம்பெருமான் என்று சொல்கிறது வாயில். அடுத்தபடி அவன் மனம் எப்படிக்கிறது? சித்தம் களி கூற, அவருடைய மனத்திலே சிவபெருமானை தியானம் பண்ணி பெரிய மகிழ்ச்சி அடைந்து விட்டாள். மனத்திலே எக்கச்சக்கமான ஒரு பெரு மகிழ்வு அவளுக்கு ஏற்பட்டு விட்டார். அவருடைய கண்ணை போய் பார்ப்போம் என்றால், நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, கண்ணில் இருந்து ஒரு கால் ஒரு சிறு நேரம் கூட ஓவா இடைவிடாமல் நெடுந்தாரை நீண்ட தண்ணீர் மூழ்கிக் கொண்டே இருக்கிறது. கண்ணீர் தொடர்ந்து வருகிறது. அந்த தொடர்ந்து வருகிற தண்ணீரை கண் பணிப்ப, கண் துளித்துக் கொண்டே இருக்கிறது. 3 விஷயம். வாய் இறைவன் சீரை பேசுகிறது, மனம் சித்தம் அந்த இறைவனுடைய நினைவை நினைத்து களி கூடுகிறது, கண் அந்த இறைவனை நினைத்து கண்ணீர் விடுகிறது. மெய் வாய் மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்களும் இவ்வாறு ஆகின்றன. அப்பேற்பட்ட ஒரு பெண் பாரொரு கால் வந்தனையாள், விண்ணோரை தான் பணியாள். அவள் இந்த உலகத்தை விட்டு தேவலோகத்தில் இருக்கிற எந்த ஒரு தெய்வத்தையாவது வணங்குவாளா? விண்ணோர் தேவலோகத்தில் இந்திரனையா, அதுக்கு மேல பிரம்மனையா, அதுக்கு மேல திருமாலையாவது எந்த தெய்வத்தையாவது விண்ணோரை வணங்குவாளா என்றால் வணங்க மாட்டாள். விண்ணோரை தான் பணியாள். பின்ன யாரை வணங்குவாள்? பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறு. பேரறையர் பெரிய அரசனாகிய சிவபெருமான் அவன்தான் பேரறையன். பேரறையன் என்பது இறைவன் சிவன். சிவனாகிய ஒருவனுக்கு மட்டும்தான் இங்கனம் இப்படி பித்து, இவள் பித்தாய்விட்டாள். அப்படியே பெரும் பைத்தியமுடையவளாக ஆனாள். இதைத்தான் அப்பர் சுவாமிகள் திருவாரூர் பதிகத்திலே சொல்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவங்கிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னும் அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அதான் இங்கே பித்தொருவராமார். அதே பித்து இவளுக்கு ஏற்பட்டு, பித்துங்க பேரன்புனர், இறைவனிடத்திலே மிக பேரன்பு இவளுக்கு ஏற்பட்டு. ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் பித்தொருவராமாறு. ஒருவர் தன்னை ஆட்கொள்ளுகின்ற இறைவனுடைய திருவடியிலே அன்பு வைக்கின்றவர் இவரைப் போல வேறு யார்? இறைவனுடைய திருவிழா ஆட்கொள்ளும் வித்தகர்தாள், தன்னை ஆட்கொள்ள வருகின்ற இறைவனுடைய திருவடியிலே பித்து ஆசையை ஒருவர் பித்தொருவர் ஆமாறு, பித்தை ஒருவர் உடையவராக இந்த பெண் இருக்கின்ற தன்மை ஒருவர் வேறொருவர் யார்? இவள் பெறுகிற இந்த ஒருவர் படுகிற இந்த ஒரு பெண் படுகிற அந்த பெரும்பித்தை இந்த உலகத்தில் வேறு யார் பெறுகிறார்? ஒருவரும் இல்லை. இவள் ஒருத்தியே பெரும்பித்துடையவளாக ஆயினாள் என்று அவர்களுக்குள்ளே பேசினார். அந்த பெண்கள்ல ஒருவர் ரொம்ப பரிவுக்கும் உள்ள ஒரு பெண்ணை எடுத்து இப்படி வியந்தார்.
அவளை வாயார நாம் பாடி, இந்த பக்குவம் வாய்ந்த பெண்ணை நாம் வாயினாலே பாட வேண்டும். அப்புறம் ஏர் உருவ பூங்குணல் பாய்ந்து ஆடு. ஏர் எழுச்சியும் உருவம் நிறமும் உடையதான பூங்குணல் பொலிமிக்க குளம். அந்த குளத்தை போனா ஏர் தண்ணீர் நிறைந்து இருக்கிறது. அப்புறம் உருவம் நிறம் இருக்கிறது, பூக்களுடைய கருப்பு நிறம். அதாவது பைங்குவளை பூத்திருக்கு, சங்கமலம் பூத்திருக்கு, கருப்பு சிவப்பு என்பது போன்ற நிறமுள்ள பூக்கள் அங்கே காணப்படுகிற காரணத்தாலும் ஏருருவ பூங்குணல் பாய்ந்து ஆடு. இந்த குளத்திலே சென்று இந்த பெண்ணை புகழ்ந்து பாடி நீ குளத்திலே குளி என்று சொன்னார்கள். எல்லோரும் சேர்ந்து ஏலோரெம்பாவா என்று முழக்கினார்கள். அதன் பிறகு எல்லாருக்கும் ஒரு எண்ணம், இந்த குளத்திலே இவ்வளவு தண்ணீர் என்று இருக்கிறது, ஆனா திடீரென்று மழை நின்று விட்டால் குளத்திலே தண்ணீர் குறைஞ்சு போகும். ஆகவே குளத்திலே என்றும் தண்ணீர் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக மழையை பிரார்த்தனை பண்ணுகிறார்கள், மழை வேண்டுகிறார்கள். இந்த மார்கழி நோன்பிலே மழையை பிரார்த்தனை பண்ணுவது ஒரு முக்கியம். திருப்பாவை என்ற ஆண்டாள் நாச்சியாருடைய பாடல்லையும் மழை வேண்டல் ஒரு பாட்டு இருக்கு. அதே போல இவரும் மழை வேண்டலை சொல்றார். உலகம் வாழ வேண்டுமானால் மழை பொழிய வேண்டும். அதனாலே மழை வேண்டலாக இங்கே ஒரு பாட்டு கொடுக்கப்படுகிறது. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் விட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிச்சிலம்பி திருப்புருவமென்ன சிலை குலவி நன்கம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாயி. மழை மழையே மேகமே என்று அந்த மழை மேகத்தை கூப்பிட்டார்கள். மழை மேகத்தை கூப்பிட்டு என்ன சொல்றார்கள்? முன்னி கடலை சுருக்கி, நீ கடல் இருக்கிற இடத்துக்கு போகணும், கடல்ல இருக்கிற தண்ணீரை வற்ற வைக்கணும், அப்ப தண்ணீரை குடிச்சுடு. கடலை சுருக்கி, கடல் நீரை குறையவை அப்படின்னு. கடல் நீரை குறைத்து விடுன்னா கடல்ல இருக்கிற தண்ணீரெல்லாம் நிறைய நீ குடிச்சுக்கொள். குடிச்ச பிறகு என்ன ஆகும்? உன் உடம்பு எழுந்து மேலே ஆகாசத்திலே எழுந்து வா. உடையாள் என்ன திகழ்ந்து, என்னை ஆட்கொண்ட உடையாள் உமாதேவி இருக்காளே, உமாதேவி போல நீ காட்சி கொடு அப்படின்னா. உமாதேவி கருப்பாயிருப்பாள். அதுபோல மேகம் தண்ணீரை குடித்து விட்டால் மேகம் கருத்து விடும். கருமேகமாக நீ காட்சி கொடுக்க வேண்டும். உமாதேவி எப்படி கருமையாய் இருக்கிறாளோ அதுபோல நீயும் கருமை நிறத்தோடு காட்சி கொடு. இது மேகத்தினுடைய முதல் குணம், கருப்பு நிறம். கண் பார்வையாலே பார்க்கப்படுகிற மேகத்தினுடைய முதல் குணம். இரண்டாவது, எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டு இடையின் மின்னி. அதுக்கு பிறகு அந்த மேகத்தில் இருந்து ஒரு மின்னல் வருகிறது, ஒளி. அது எப்படி ஒளி வர வேண்டும் என்று சொன்னால், அதே உமாதேவியை போல நீ கருப்பாய் இருக்கிறாய். அந்த உமாதேவியினுடைய இடுப்பு இருக்க அது ரொம்ப மெலிந்த இட்டு இடை. இட்டுனா ஒடுங்கி போன, மிகவும் நெருங்கி இருக்கிற, ஒடுங்கி போயிருக்கிற. அப்படி ஒடுங்கி இருக்கிறதுனால்தான் அது இட்டுன்னு பேரு. இடுன்னு ஒரு சொல் இருக்கு. இடுங்கிற சொல்லுக்கு ரொம்ப சின்னதா குறுகி இருக்கிறதுன்னு பொருள். ஒரு சுவத்தோட சின்ன தொலை இருக்கு, அந்த தொலைய பார்த்து ஆணி அடின்னு ஒருத்தன் சொல்றோம். ஆனா அந்த தொலைக்கு என்ன பேர் சொல்றான்? இடுக்கு. இடுக்குன்னா சின்ன தொலைக்குதான் இடுக்குன்னு. ரெண்டு பேர் ரொம்ப நெருங்கி நிக்கிறாங்க, ஒருத்தன் நடுவுல பூந்து போறான், இடுக்குல பூந்து போறாயா அப்படி. அப்ப நெருக்கமா இருக்கிற இடத்தை இடுக்குங்கிறான். அது போல அந்த இடு என்ற சொல் தான், அந்த இடுப்பு ரொம்ப மெலிதா நெருங்கி வந்து விட்டதுனால்தான் அந்த இடுப்பு பாகத்துக்கும் இடு என்ற சொல் இருந்து இடுப்பு. அது இடுகு இடை, சுருங்கி கொண்டே வருகிற இடுப்பு என்று நாம் அதற்கு விளக்கம் இங்கே பார்க்கிறோம். அது அவரே சொல்றார், இடுகு இடை, இட்டு இடை. இடுகு இடைனாலும் இட்டு இடைனாலும் ஒன்றுதான். நெருங்கி சுருங்கி ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு வரும்படியான இடு. இட்டிடையின் மின்னி, அவருடைய இடுப்பு எவ்வளவு மெலிவா ஓடுதோ அதுபோல மேகம் மெலிவா ஓடும். மேகத்தினுடைய கீற்றல் இருக்கு பாருங்க, மேகத்தினுடைய ஒளி கீற்று அவ்வளவு மெல்லிசா இருக்கும். அதுக்காக இடுப்பினுடைய ஒன்றை காட்டினார். இரண்டாவது குணம் மேகத்துக்கு, நிறம் கருமை, மின்னுவது ஒரு தோற்றம், இரண்டாவது செயல். அடுத்து மூணாவது ஒரு செயல் அங்கே பார்க்க.
மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி. மின்னல் மின்னன பிறகு நமக்கு இடி சத்தம் காதிலே விழுகிறது. அது எப்படி இடிக்கணுமா? அதே உமாதேவி கால்ல சிலம்பு போட்டிருக்காள். அந்த உமாதேவி நடந்து போனால் அவருடைய சிலம்பு எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல் நீ இடிக்க வேண்டும். எல்லாம் உமாதேவியோடு தான் மேகங்க பேசப்படுது. உமாதேவியுடைய நிறம் போல கருப்பாயிருந்து உமாதேவியுடைய இடுப்பு போல நீ ஒரு மின்னலை மின்னி அந்த உமாதேவியுடைய காலில் இருக்கிற சிலம்பு போல நீ இடிக்கணும். எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி. நம்முடைய உமாதேவியினுடைய திருவடியில இருக்கிற பொன்னாலான சிலம்பு எப்படி ஒலிக்குமோ அது போல நீ இடிக்க வேண்டும். அதன் பிறகு இடிச்ச பிறகு மேகத்துல பார்த்தா ஒரு வானவில் வரும். மேகத்தினுடைய அடுத்த குணம் வானவில் தோன்றுதல். அந்த வானவில் இவளுடைய நெற்றி புருவம் போல இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். திருப்புருவம் என்ன சிலை குலவி. இவருடைய முகத்திலே இருக்கிற புருவம் எப்படி வளைவா இருக்கோ அதுபோல வளைவான ஒரு வில்லை, வானவில்லை நீ வளைக்க வேண்டும். மேகம் கருப்பு, மேகத்திலே ஒரு மின்னல், மேகத்தின் இடி முழக்கம், அப்புறம் அதே மேகத்துல வானவில் தோன்றுகிறது. வானவில் விளைச்சாட்சி. ஆகவே புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள். நம்மை ஆளுடையவள் உமாதேவி. நந்தம்மை ஆளுடையாள். சரியா கவனிச்சிடணும். இந்த வரையிலேருந்து கொஞ்சம் சிக்கலா இழுத்து போவார். நம்மை ஆளுகிறவள் உமாதேவி. ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான். அந்த ஆளுடையாளை விட்டு பிரியாதிருக்கிற சிவபெருமான். சிவபெருமான் இந்த ஆளுடையாளை உமாதேவி விட்டு பிரிய மாட்டான். அவ எங்க இருந்தாலும் அவளுக்கு கூடவே தான் இவன் இருப்பான். இவன் இருக்கிறதான் அவ இருப்பா, அவ இருக்கிறது தான் இவன் இருப்பா. ரெண்டு பேரும் பிரியறது கிடையாது. ரெண்டு பேரும் அர்த்தநாரியா சேர்ந்தே இருப்பார்கள். அதனாலதான் அந்த குளத்தை பார்க்கிற போது கூட எங்கள் பிராட்டியும் எங்கோனும் சேர்த்து இருப்பது போல ரெண்டு பேரும் அர்த்தநாரியா கூட இருப்பது போல பண்டார்கள் அந்த காட்சி. இங்கே என்ன சொல்றாள்? உமாதேவியை மாதிரி நீ கருத்துப்போ, உமாதேவி மாதிரி மின்னல் மின்னு, அவள் கால் சிலம்பு போல ஒலி எல்லாம் சொல்லிட்டு அவள் புருவம் போல வில்வளைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறார்? இந்த உமாதேவியை விட்டு பிரியாதிருக்கிற எங்கோமான், எங்கள் கோமானாகிய சிவபெருமான், எங்கோமான் அன்பர்க்கு, அந்த சிவபெருமானுடைய அடியார்கள். உமாதேவி விட்டு பிரியாதவன் சிவபெருமான், சிவபெருமானுக்கு உரியவர்கள் அன்பர். சேர்ந்து கோத்துக்கிட்டு வருது. இப்ப அன்பர்ல போயிட்டோம். உமாதேவியை விட்டுடலாம், சிவனியை விட்டுடலாம், அன்பர்க்கு வந்துடலாம். அன்பர்க்கு முன்னி, அன்பர்க்கு அந்த அடியார்களுக்கு அப்படின்னு இருக்குல்ல. அங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் அன்பர்க்குன்னே படிக்கிறாங்க. அப்புறம் இம்மன்னா சேர்த்து படிக்கணும். அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாயி. திருமாலிடத்திலும் திசை முகன்பால் நான்கு பிடிக்கும் நான்கு முகமுடைய பிரம்மதேவனிடத்திலும் தேவர்கள் பாடும் இவரல்லாத மற்ற தேவர்களிடத்திலும் எங்கும் வேறு எல்லா இடத்திலும் இல்லாததோர் இன்பம், கிடைக்கப்பெறாத ஒரு இன்பத்தை நம்பாளதாக நம்மிடத்தில் உண்டாகும்படியாக கொஞ்சம் கருங்குரலி நந்தம்மை போராட்டி இந்த இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனும் இரவையும் சேர்ந்து ஒரு காரியம் செய்தார்களா? என்ன செய்தார்கள்? நந்தம்மை கோதாட்டி நம்மிடத்திலே வந்தார்கள். நம்மிடத்திலே இருக்கிற கோதி என்ற குற்றத்தை நீக்கினார்கள். ஆட்டி சிறப்பை பாராட்டி செய்தனர். கோதாட்டி என்றால் குற்றம் நீக்க குணத்தை புகழ்ந்து பேசுதல். அது ஒரு சொல். கோதாட்டுதல் என்பது ஒரே. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பாராட்டுதல். எவ்வளவு குற்றம் இருந்தாலும் அது வழி சொல்ல மாட்டாங்க. குற்றத்தெல்லாம் விட்டு விட்டு அவரிடத்தில் இருக்கிற நல்லது மட்டும் பாராட்டுவார்கள். அப்படி பாராட்டுகிற தரத்துக்கு கோதாட்டுதல். நந்தம்மை கோதாட்டி இன்று நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்முடைய ஒவ்வொருவர் வீட்டிலும் எழுந்தருளி வந்தார்கள் அந்த ரெண்டு பேரும். ஒவ்வொருத்தர் வீட்டிலும் சிவனையும் அம்மனையும் சேர்த்து வைத்து வழிபாடு பண்றார்கள். அதனால இவர்கள் என்ன சொல்றாரு? வீட்டுக்காரங்க சுவாமி நீங்க எழுந்தருளி வந்திருக்கிறீர்கள், நீர் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மனைவியும் வந்திருக்கிறீர்கள், ரெண்டு பேருமா வந்திருக்கிறீர்களே என்று அவர்கள் சொல்லி காட்டுறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இங்கு இந்த உலகத்தில் நம் இல்லங்கள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் எழுந்தருளி வந்தார்கள். யார் யார் வந்தார்கள்?
கொங்கும் கருங்குழலி தேன் சொத்தும்படியான கூந்தலை உடையவள். கருங்குழலி கருமையான நிறத்தை உடைய கூந்தலை உடையவள். தேன் சொத்துக்கிற கூந்தல்னா பூ அணிந்திருக்கிறாள் அர்த்தம். தேன் சொட்ட பூ அணிந்த கூந்தல் கருப்பான கூந்தலுடைய உமாதேவியோடு கூட செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை உமாதேவியோடு வந்து தம்முடைய தாமரைப்பூ போன்ற திருவடியை நமக்கு தூக்குதற்க வந்திருக்கிற சேவகன், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற சேவகன் என்றால் காவல்காரன், நமக்கு பாதுகாப்பை செய்கிறவன். அந்த பாதுகாப்பை செய்கிற இறைவனை அங்கன் அரசை தேவலோகத்தில் இருந்து எல்லா உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற அரசனாய் இருக்கிற பெருமானை அடியோங்கற்கு ஆரமுதை எங்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்கிறவனை. அமுதம் என்றால் உண்ணுகிற உணவு, சோறு, கறி முதலிய அனைத்தும் அமுதம் என்று சொல்லப்படும். அது முன்ன கூட சொல்லியிருக்காரு ஒரு பாட்டு. ஆகவே எல்லா பொருளும் அமுதமாக சாப்பிடுகிற ஒவ்வொரு பொருளும் அவன் இருக்கிறான். எதை பார்த்தாலும் இறைவனாக அவர்கள் பார்க்கிறார். சோரை பார்த்தா அதுவும் அவர்களுக்கு இறைவனா தெரியும். அதில் ஊற்றுகிற குழம்பை பார்த்தாலும் இறைவனா தெரியும். கரியை பார்த்தாலும் தெரியுது. குடிக்கிற தண்ணீரை பார்த்தாலும் தெரியும். அந்த திருமாலை அப்படி கண்டு திருமாலை வைணவத்திலே ஒரு ஆழ்வார், நம்மாழ்வார் என்பவர் கண்டு துடித்து பாடியிருக்கிறார். உண்ணும் சோறும் தின்னும் கரியும் பருகும் நீரும் வெற்றிலையும் எல்லாம் நம் கண்ணனம் நான் என்றவர் பாடி. நான் சாப்பிடுற சாப்பாடு, தின்னுகிற கறி, குடிக்கிற தண்ணீர், இன்னும் மற்றும் அனுபவிக்கின்ற வெத்தலை பாக்கு எல்லாமே கண்ணனாக எனக்கு தெரிகிறான். எதை பார்த்தாலும் கண்ணனாக பார்க்கிற ஒரு பாடு. அப்படி அனுபவம் வந்து விட்டால் அது உயர்ந்த நிலை. அதைத்தான் இவர்கள் காண்கிறார்கள். எங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை, நமது பெருமானாக இருக்கிற அவனை இப்படியெல்லாம் ஆடலாக பாடி அதன் பிறகு வீட்டில் எழுந்தருளிய அந்த பெருமான் நலம் திகழ நமக்கு எல்லா நலமும் உண்டாக, நமக்கு எல்லா நலமும் கொடுப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்? பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடு, தாமரை முளைத்திருக்கிற இந்த குளத்திலே நீங்கள் குதித்து நீந்தி விளையாடுங்கள் என்று அந்த பெண்கள் இந்த பாடலை நிறைவு செய்தார்கள். உடனே எல்லோரும் ஆடவார் ஆரே ஏரம்பாவாய் என்று எல்லாரும் எம்பாவாய் என்ற காத்தியாயனி தேவிக்கு அழைத்தார். அதுக்கு அடுத்த பாட்டு அண்ணாமலையான் நடிக்கமலம் சென்றிரஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை வீரத்தார் போல் கண்டோர்கிறவி கதிர் வந்து கார் கரப்ப கண்ணார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாங்கல பெண்ணாகியானாய் அலியாய் திறன் கொளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே திப்பு புனல் பாய்ந்து ஆடு ஏனோரம்பாவாய். இப்பொழுது அவர்கள் குளித்துக்கொண்டே இருக்கிறார்கள். பொழுது விடிய போது சூரியன் உதயமாக போகிற நேரம் வந்துட்டு இருட்டெல்லாம் மறைந்து அந்த நிலையை இங்க புலப்படுத்துகிறார். அண்ணாமலையான் அடிக்க மலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் தேவர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமானை வணங்குவதற்காக வருகிறார்கள். அண்ணாமலையான் அடிக்க மலம், திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானுடைய திருவடி கமலத்தை சென்று இறங்கும் கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு பண்ணுகிற விண்ணோர் தேவர்கள். தேவர்களாம் தலையில கிரீடம் வச்சு போனார்கள். பெரும் கூட்டம். கோபுரவாசல் நெருங்கும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி அந்த கிரீடங்கள் எல்லாம் தாக்கி அந்த மணிகள் எல்லாம் கீழே விழுந்தது. அவர்கள் தலையில் இருக்கிற மணிகள் அப்படி கீழே தனித்தனியாக சிதறி கிடக்கின்றன. சிதறி கிடக்கிற மணியிலிருந்து ஒளி வருது. பல ஒளி வீசு இருட்டே காணும். அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே இருட்டில்லை. அந்த தேவர்கள் தலையிலிருந்து விழுந்த மணியில் இருந்து ஒளி வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல சூரியன் புறப்பட்டு தன்னுடைய ஒவ்வொரு கதிர் வழியாகவும் உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிறான். இது ஓமை. சூரியன் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அந்த திருவண்ணாமலை கோயில தேவர்கள் வழிபட்டதும், வழிபட வரும்போது கிரீடம் அணிந்ததும், கிரீடங்கள் மோதி மணிகள் கீழே விழுந்து போனதும், விழுந்த மணிகள் ஒளி வீசுவதும் ஒரு கதையா நமக்கு இங்கே ஓமைக்காக எடுத்து காட்டுகிறார். அண்ணாமலையான் அடிக்கமலம், திருவண்ணாமலையிலே சிவபெருமான் திருவடி. அடிக்கமலம் சென்று இறஞ்சும், அந்த பெருமானுடைய திருவடியை சென்று வழிபாடு பண்ணுகிறார்கள்.
பண்ணுகிறவர் யார்? விண்ணோர் தேவர்கள் வழிபாடு பண்ணார்கள். அப்படி பண்ணும்போது விண்ணோர் முடியின் மணித்தொகை, அந்த தேவர்கள் தன் தலையிலே வைத்திருக்கின்ற கிரீடத்தினுடைய வரிசை, அந்த கிரீடத்தினுடைய வரிசைகள் ஒன்றோடொன்று மோதுகையினாலே வீறு அற்றார் போல் அதெல்லாம் கீழே விழுந்து அந்த மணிகள்லாம் தனித்தனியாக கிடந்து தனித்தனியாக தலைமுடியில் இருந்து அச்சு விழுந்ததை போல, அந்த மணி கீழே விழுந்தால் எப்படி ஒளி விடுமோ அது போல கண்ணான் இரவி கதிர் வந்து சூரியனுடைய அந்த இரவியினுடைய கதிர் ஒளிக்கதிரானது பூமிக்கு வந்து இருட்டு மறைந்தது. காரணம் இருட்டானது கரந்த ஒளி அந்த மறைய ஆரம்பிச்சு இருட்டு மறையாது. அப்புறம் சூரியன் பிறகு வந்ததுனால் நட்சத்திரமும் மறைஞ்சு போச்சு. தன்னார் ஒளி மழுங்கி தாரகங்கள் தாமங்கள, தன்னார் ஒளி மழுங்கி குளிர்ச்சி பொருந்திய ஒளியோடு கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த நட்சத்திரங்கள் தம்முடைய ஒளியிலிருந்து அகல நீங்கி விட்டன. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சா இந்த ஓம விளங்க போகுது. ஆகாசத்துல எங்க பார்த்தாலும் நட்சத்திரம், இரவில பார்த்தா தெரியுது. சூரியன் வரல, வராத போது அத்தனை நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுது. அதே மாதிரி சிவபெருமானுடைய சன்னதியிலே அவர் மனதிற்காக தேவர்கள்லாம் வந்தார்கள். தலையில கிரீடம் மோதி மணிகள்லாம் கீழே விழுந்தது. ராத்திரில போனா அத்தனை மணியும் ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போல பல பல பலன்னு மின்னிட்டு இருந்தது. இப்ப சூரியன் வந்து விட்டான். சூரியன் வந்த உடனே இருட்டு மறைஞ்சு போச்சு. இருட்டு மறைந்ததுனாலே உள்ளே கிடக்கிற மணியும் இப்ப பல பழக்கல, ஆகாயத்தில் இருந்த நட்சத்திரமும் ஒளி மணி. சூரியன் வந்ததனாலே ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி ஒளி குந்தினவோ அதுபோல தேவர்கள் கிரீடத்தில் அந்த மணிகளும் ஒளி குந்தி போயின. இதுக்கு அது ஓமை. இந்த கிரீடத்தின் மணி எங்கும் சிதறி கிடக்கிறது. ஆகாயத்துல நட்சத்திரம் இருப்பது போல, நட்சத்திரம் அங்கேயே இருந்தா கூட ஒளி தெரியல. சூரியன் வந்த போது நமக்கு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாம போகுது. அதுபோல தேவர்களுடைய ஒளி, கிரீடத்தின் மணியின் ஒளி தெரியாம போட்டீங்க. சிவபெருமான் உட்கார்ந்துட்ட சிவபெருமானுக்கு ஒண்ணே அந்த மணிகள் ஒளி வீக்க முடியுமோ? சூரியனை போல இறைவன் இருக்கிற சன்னதியில இந்த தேவர்களுடைய தலை முடியில் அணிந்த மணியெல்லாம் ஒளி இழந்து போயிட்டு சூரியன் அதுபோல புறப்பட்டு நட்சத்திரங்கள் ஒளியை மறைத்துக் கொண்டு வந்தார். இதுக்குதான் இந்த ஓமையை கொண்டு வந்து சேர்த்தார். தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி தேர் பெண்ணாகி, அந்த பெருமான் பெண்ணாகி பெண் தெய்வமாக இருக்கிறார். ஆனாய் ஆண் கடவுளாகவும் இருக்கிறார். உமாதேவியாகவும் இருக்கான், சிவனாகவும் இருக்கிறான். அலியாய் ரெண்டுமில்லாத ஒரு அலிப்பொருளாகவும் காணப்படுறான். ஆனன்றோ பெண்ணன்றோ சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருக்கிறான். இது ஆனா பெண்ணா சொல்ல முடியல. ஒரு மரம், அந்த மரமானது பூக்குது காய்க்குது. அவன அதுக்கு ஆண் எது? அதுக்கு இந்த பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் உதவி செய்வது எது? அதே பூ, அந்த பூவிலே மகரந்தம், அந்த மகரந்தமே அந்த பூக்குள்ளே சேர்ந்து அதுவே காயாக. அப்போ அந்த மரம் ஆனா பெண்ணா? அதிலே ஆண் இருக்கு, அதிலே பெண்ணு இருக்கு. ஆண் பாகமும் பெண் பாகமும் பிறகு ஒரு உடம்புல இருந்தா அத ஆண் என்றும் சொல்வதில்லை, பெண் என்று சொல்வதில்லை, அலியும் தான் சொல்வார். அலிக்கு ஆண் பாகமும் இருக்கும், பெண் பாகமும் இருக்கும். ஆனால் அதுல ஒன்று மட்டும் நிலையா இருந்தா ஆண் என்று சொல்லா, ஒரு உறுப்பு மட்டும் இருந்தால் பெண் என்றால் ரெண்டும் கலந்து இருக்குமானால் அது அலி என்ற பெயரை பெண். அதுபோல அலிமயமாகவும் இறைவன் தோற்றம் அளிக்கிறார். ஆனாய் பெண்ணாகி அலியாய் பிறங்கு ஒளியே பெண்ணாகி, ஒளிமயமாக சூரியனாலே ஒளி காட்டுகின்ற ஆகாசமாகி, மண்ணாகி ஆகாசத்துக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கிற மண் பூமியாகவும் இருக்கிறார். பூமிதான் கீழ் பஞ்சபூதத்திலே, ஆகாசம் பஞ்சபூதத்திலே மேலே இருக்கிறது. நடுவில மூணு பூதங்கள் இருக்கின்றன. மொத்தம் 5 பூதம். ஆகாசம், அதுக்கு கீழே காற்று, காற்று கீழே நெருப்பு, நெருப்பு கீழே தண்ணி, தண்ணி கீழே மண். ஆக மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்திலே மேலே இருப்பது ஆகாயம், கீழே இருக்கிறது ரெண்டையும் சொல்லிட்டார். பிறங்கொழிக்கே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, இவைகளுக்கு அப்பாலாகவும் இருக்கிறான். இதுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இவைகளுக்கு அப்பால் சூன்யம் என்ற இடத்திலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணார் அமுதமாயி நிறைந்த அமுதமாகவும் இருக்கிறான்.
நின்றான் கடல் பாடி, அந்த பெருமானுடைய திருவடியை நீங்கள் பார்த்தாக பாடிக்கொண்டு, பெண்ணே இப்பூங்குழல் வாய்ப்பார், இந்த குளத்திலே குதித்து நீ நீராடுவாயாக என்றார். எல்லாரும் நீராடினார்கள். நீராடி கரை ஏறிவிட்டார்கள். கரையேறிய பிறகு கரையில் இருந்தபடியே தெய்வத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறார்கள். கரையில் இருந்து பண்ணுகிற பிரார்த்தனை தான் இப்போது தங்களுக்கு நல்ல கணவன் வர வேண்டும் என்று கேட்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வருகிறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்கிறேன், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம். குளத்திலே குளித்தார்கள், கரையிலே ஏறினார்கள். எங்கள் பெருமான், எங்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற சுவாமி, உனக்கு உன்னை பார்த்து ஒன்று உரைப்போம், ஒரு வார்த்தை இடத்துல சொல்லிக் கொள்கிறோம், கேள் கேட்பாயா. யுமானே, உன்னிடத்தில் நாங்க ஒரு வார்த்தை சொல்லணும், நீ கொஞ்சம் காது கொடுத்து கேள், என்ன சொல்ல போகிறீர்கள்னு இறைவன். எங்க வீட்டுல எங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் செய்து வைத்திருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த கல்யாணம் நடக்கிற போது அந்த பெண்ணினுடைய தகப்பனார் என்ன பண்ணார், இந்த பெண்ணினுடைய கையை மாப்பிள்ளை கையில பிடிச்சு கொடுத்து, அப்பா உன் கையில் இந்த பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு சொல்லி கொடுத்தார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், உன் கையில் கொடுக்கப்படுகிற இந்த பெண்கள்ல உனக்கு அடைக்கலம், உனக்கு அடைக்கல வஸ்துவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கல்யாணத்திலே சொன்னார். எங்களுக்கும் கல்யாணம் ஆக போகணும். எங்க வீட்டுல எங்க அப்பாவும் என்ன பண்ண போறார், எங்க கையை பிடிச்சி ஒரு மாப்பிள்ளை கையில உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவார். அப்ப இதுக்கு முன்ன சொன்னது இருக்கு அந்த வார்த்தை, மற்றவர்கள் சொன்னது. இனிமே எங்கள் வாழ்க்கையில ஒரு தடவை அந்த வார்த்தை வரப்போகும். முன்னே சொல்லிக் கொண்டிருந்தது பழஞ்சொல், பழமொழி. ஒவ்வொரு பெண்ணினுடைய கல்யாணத்திலும் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போ அதே வார்த்தை எங்களுடைய கல்யாணத்தில் புதுமையாக எங்களுக்கும் வரப்போகிறது. அதை கண்டு நாங்க பயப்பட்டோம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் கல்யாணத்தில் கூறுகிற அந்த பழமொழி புதுக்கும் எம் அச்சத்தால் எம்மிடத்திலே புதிதா ஒரு முறை வரப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கல்யாணத்திலும் எங்கள் பெற்றோர்கள் இந்த வார்த்தையை சொல்ல போகிறார்கள். அது புதுக்கும், புதிய வார்த்தையாக, புதுமொழியாக எங்களுக்கு ஒரு நாள் அது புதிய வார்த்தையாக எங்கள் வாழ்க்கையோடு ஒட்டி வரப்போகுது. அந்த வார்த்தையை கேட்கிற போது எங்களுக்கு ஒரு பயம் வருது. எங்களை பிடிச்சு ஒருத்தர் கையில ஒப்படைக்க போறாங்களே, அந்த ஒப்படைக்க போகிற மாப்பிள்ளை யார் என்பதுதான் எங்களுக்கு தியானம் பண்ணி கொடுக்கறதுதான் நாங்களே வேணும்னு கேட்கிறோம். கல்யாணம் வேணுங்கிறதுக்காகத்தானே இந்த வழிபாடே பண்ணுகிறார்கள். கல்யாணம் வேண்டாம் என்பது இவருடைய கருத்தல்ல. கல்யாணத்துக்கு அமையப்போகிற மாப்பிள்ளை எப்படி இருப்பார் என்பதுதான் எங்களுக்கு அர்த்தம் வந்துவிட்டது. அதனாலே பெருமான் உன்னிடத்தில் நான் ஒன்று உரைத்துக் கொள்ளுகிறேன் என்று. சரி சொல்லு, உனக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் கேட்கிறேன். எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க, எங்களுடைய மார்பகங்கள் நின் அன்பர் சிவனே உன்னுடைய அடியார் அல்லாதார், சிவனடியார் அல்லாத மற்றவரிடத்திலே சேரக்கூடாது. எங்களுடைய கொங்கைகள் உன் சிவனடியாருடைய மார்பை சேர வேணும். அப்படி கேட்டால் போதும். ஆனா அதுல அவர்களுக்கு அச்சம் இல்லை. எதுல அச்சம்? சிவனடியார் அல்லாதவர் தங்களுக்கு கணவனாக வந்து விடுவாரோ என்பது அச்சம். அதனால சிவனடியார் அல்லாதவர் எங்களுக்கு வரக்கூடாது என்ற விளக்குத்தான் அங்கே இறைவனத்திலே கேட்க வேண்டும். அதனால அவர்கள் என்ன கேட்டார்கள்? என் கொங்கை நின் அன்பர் அல்லாதார் தோள் சேரற்க, எங்களுடைய மார்புகள் உன்னுடைய அடியார் அல்லாதவராகிய சிவனடியார் அல்லாத மற்ற மதத்தவர்களுக்கு உரியதாக ஆகக்கூடாது. அப்ப இந்த கணவர்கள் வேற்று மதத்தவராக வரக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான இறைவனத்திலே கேட்கிற வேண்டுகோள். இது ஒண்ணு மட்டும் கேட்கல, அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்கிற. என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க,
என்னுடைய கைகள் சிவனை உனக்கே தொண்டு செய்ய வேண்டும், சிவத்தொண்டுதான் செய்ய வேண்டும். சிவனை தவிர மற்ற தெய்வங்கள் உலகத்திலே இருக்கிறதே பிற மதங்கள், பிற மத கடவுள்கள், பிற மத கடவுளுக்கு என் கை தொண்டு செய்யக்கூடாது. என் கை உனக்கு அல்லாது, சிவனே உனக்கு அல்லாமல், உனக்கல்லாமல் வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது. வேற்று தெய்வத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் விரும்புவது முழுக்க சிவனுக்கு தொண்டு செய்வதைத்தான். வேறு தெய்வத்துக்கு தொண்டு செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. இது தீவிரமான ஒரு கொள்கை. அடுத்த மூணாவது ஒன்று கேட்டார். கண்புல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க. எங்களுடைய கண்கள் எதை காண வேண்டும் என்றால் உன்னையே காண வேண்டும். உன்னை தவிர மற்றொன்றை காணக்கூடாது. பகலாயிருந்தாலும் சரி, இரவாயிருந்தாலும். பகலாயிருக்கிற நேரத்தில் நாங்கள் கோயிலுக்கு வந்தால் சிவன் கோயிலுக்கு தான் வரணும். சிவனைத்தான் எங்களுடைய கண்கள் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் இரவிலே படுத்து தூங்குகிறோம். தூங்குகிற போது ஒரு கனவு வருகிறது. அப்படி கனவிலே வருகிற போதும் சிவன் தான் எங்கள் கனவிலே வரும். கண்குள் பகல், இரவிலே தூங்குகிற காலத்தில் வருகிற கனவிலும் சரி, பகலிலே நல்ல நினைவோடு கூட உன்னை வழிபடுகிற காலத்திலும் சரி, ரெண்டு நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும்? கண்குள் பகல் என் கண், என்னுடைய இரண்டு கண்களும் மற்றொன்றும் காணற்க. உன்னை தவிர வேறொன்றையும் பார்க்க கூடாது. உன்னை தவிர வேறு கடவுளை தரிசிக்க கூடாது. இறைவனே, உன்னைத்தான் நாங்கள் கோயில்ல போய் தரிசிக்கணும். உன்னை தவிர வேறு தெய்வத்தை நாங்கள் வழிபடக்கூடாது. தீவிரமான ஒரு கொள்கை அவர்கள். அப்போ விநாயகர், சுப்பிரமணியர் இது போன்ற தெய்வத்தை கூட வணங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். சிவன் ஒருத்தனைத்தான் வணங்க வேண்டும். அப்படி அதிதீவிரமான ஒரு அழுத்தமான ஒரு வேறு கொள்கை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதனால் உள்ளே பிற தெய்வம் உண்மை அல்லாத எங்கள் உத்தமன். அப்படித்தான் வணக்கம். கடவுளே, சிவனே, உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நாம் வணங்க மாட்டோம். அவ்வளவு அழுத்தமான ஒரு கொள்கை. அந்த கொள்கையில் தான் கேட்கிறார்கள். எங்களுக்கு வருகிற கணவன் சிவனே உன்னுடைய அடியார், அதாவது சிவனடியாராத்தான் இருக்கணும். சிவனடியார் அல்லாத வேற்று மதத்தவராக இருக்கக்கூடாது. அதே போல சிவனே, நாங்கள் தொண்டு செய்ய வேண்டுமானால் எங்கள் கைகள் எதற்கு பணி செய்ய வேண்டும்? சிவத்தொண்டுக்குத்தான் பணி செய்ய வேண்டும். வேறு மதத்தொண்டு செய்யக்கூடாது. எங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டுமானால் சிவனே உன்னைத்தான் பார்க்க வேண்டும். உன்னை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது. கண்கள் இரவிலே கனவில் கண்டால், பகல்லே நேரேக கண்டாலும் என் கண், என்னுடைய கண்கள் மற்றொன்றும் உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை காணக்கூடாது என்று 3 வேண்டுகோள் கேட்டார்கள். ஆனா அவங்க இறைவனிடத்துல என்ன முதல்ல சொன்னார்கள்? இறைவனே, நாங்கள் ஒன்று உரைப்போம், உனக்கு ஒண்ணு சொல்லிக் கொள்கிறோம்னு கேட்டுட்டு 3 வரம் கேட்கிறாங்க. இப்படி கேட்கலாமா அப்படின்னா இதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு வருடத்திலே போய் சில பொருளை வேண்டும் என்று கேட்க போனவன் போன உடனே எனக்கு ஒரு 15 சாமான் உங்ககிட்ட வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்க மாட்டான், பயந்துருவான், அல்லது நம்முடைய காரியம் கெட்டு போகும். அதனால போன உடனே வாங்க எங்க வந்தீங்க, என்ன வேணும்னு அவன் கேட்டா கூட ஒண்ணுமில்லப்பா, உன்னை பார்த்துட்டு தான் போனோம், ஒண்ணுமே இல்லை, விஷயமே இல்லை, உன்னை சாதாரண பார்த்துட்டு போனோம், சும்மா வந்திருக்க மாட்டீங்களே சொல்லும் போது வச்சாரு. ஒண்ணுமில்லை, எங்க வீட்டுல கல்யாணத்துக்காக ஒரு ஜம்காரம் கேட்டு வாங்கிட்டு போறேன். ஜம்காரம் போதுமா? அப்புறம் அவன் என்ன ஜம்காரம் மட்டும் போதுமா, இன்னும் என்ன வேணும் சொல்லுவான்னா அப்புறம் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சான். ஆகவே கேட்க வந்தவன் கொடுக்கிறவனிடத்திலே எல்லா பொருளையும் சேர்ந்தாற் போல் கேட்கிற வழக்கம் இல்லை. அதை எப்படி சொல்லுகிற வழக்கம் என்றால், ஒன்று என்று சொல்லிவிட்டு 10 சாமான கேட்டு வாங்கி வந்துடுவான். அதே போலத்தான் இவர்களும் உலகியல் நோக்கி எங்கள் பெருமான் குணக்கு ஒன்று உரைப்போம், ஒரே ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி 3 காரியங்களை கேட்டார்கள். இது உலகில் நோக்கி சொல்கிற உரை. இன்னொரு உரை, எங்கள் பெருமான், எங்களுடைய தெய்வமே, உனக்கு நாங்கள் உன்னிடத்திலே 10 விதமான பேச்சு பேச மாட்டோம், ஒரே பேச்சு தான். ஒன்று உரைப்போம், ஒரே வார்த்தை. உன்னைத்தான், உன்னுடைய அடியாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், உனக்குத்தான் நாங்க வேலை செய்யணும், உன்னைத்தான் என் கண்கள் பார்க்கணும். இது ஒரே விதமான குறிக்கோள். இந்த ஒரு குறிக்கோளை தவிர இன்னொரு குறிக்கோள் கிடையாது. ஒன்று உரைப்போம் என்றால் ஒன்றிய சிந்தை, ஒரே குறிக்கோள்,
எங்களுடைய ஒரே குறிக்கோளை உள்ளத்தில் தெரிவிக்கிறோம். அப்போ 4 விஷயம் அர்த்தம் இல்ல. இங்க ஒன்று என்பது ஒரு ஒன்றித்த குறிக்கோள், மனத்திலே நிலைவேறா இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளை சொல்லுகிறோம் என்ற ஒரு பொருள் வைத்து விட்டோம்னா, ஒன்னை கட்டுட்டு 10 சொன்னார்களேங்கிற கேள்வியே வராது. அப்ப ஒன்று என்பது எண்ணிக்கையில பொருள் அல்ல. ஒன்று உரைப்போம்னா ஒன்றித்து போன குறிக்கோள், நிலைவேறாது இருக்கிற எங்களுடைய குறிக்கோளை சொல்லுகிறோம். அப்ப 1, 2ங்கிற எண்ணிக்கையில் நான் கேட்க வரல, எங்கள் மனத்திலே நிலைத்திருக்கிற ஒரு குறிக்கோளை கேட்கிறோம் என்ற பொருளுக்கு வந்து விடுவோம். இப்படி பேசுகிற ஒரு வழக்கம் உண்டு என்பதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரத்தில் கூட ஒரு இடத்தில் நாம் பார்க்கிறோம். சுந்தரர் திருவாரூரிலே பறவை நாச்சியார் வீட்டிலே இருக்கார். பறவை நாச்சியார் வீட்டுல இருந்தாலும் அவருக்கு நிச்சயப்படி செலவு வேணும். அவர் சுந்தர சாப்பமும் பறவை நாச்சியார் சாப்பமும் சுந்தரோடு இருக்கிற பரிசனங்கள் எத்தனையோ கூட வேலைக்காரரும் அத்தனை பேரும் சாப்பமும் சாப்பாட்டுக்கு எங்க போவாரோ, ஜன வியாபாரம் பண்றாரு, ஒண்ணும் கிடையாது. ஆனா இறைவன் அவர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுக்க காத்து இருக்கிறார். திருவாரூருக்கு கொஞ்சம் அண்மையிலே கோயிலி திருக்குவளைன்னு ஒரு ஊர். அந்த திருக்கோளைக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் குண்டையூர். குண்டையூர்ல பெரிய விவசாயி குண்டையூர் கிழா. அவர் இந்த சுந்தரிடத்திலே ரொம்ப அன்பு உள்ளவர். அவர் என்ன பண்ணார், தினம் தான் வீட்டுல இருந்து அரிசி மூட்டை, பருப்பு, நெய், காய்கறி, சகலமான சமையலுக்கு வேண்டிய அத்தனை ஏற்றி காலையில ஏற்றி அனுப்பிச்சிடுவார். அன்னைக்கு முழுக்க. மறுநாள் ஒரு தடவை வண்டியில போகும். தினந்தோறும் இவர் இது மாதிரி கொடுத்து அனுப்புவா. நித்திய படித்தரம். அன்னன்னைக்கு அவங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவோ அவ்வளவு நெல்லும் அரிசியும் பருப்பும் மற்ற எல்லா பொருளையும் அவர் வண்டியில அனுப்பிச்சு விடுவார். அப்படி அனுப்பிச்சுட்டு இருக்கிறவர் பெரிய பணக்காரர். இறைவன் வேணுமனே என்ன பண்ணார், சோதனை பண்ண ஆரம்பிச்சார். அதாவது இறைவனுக்கு எப்படி ஒரு எண்ணம்னா, இந்த சுந்தரனுக்கு உலகத்தில் இருக்கிறவன் யாரும் கொடுக்க கூடாது. கொடுத்து வாங்கிவிட்டா சுந்தரர் கடன்காரன் ஆவார். அப்புறம் இன்னொரு பிறவை எடுத்து அவர் உழைச்சி கொடுத்தவனுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும். சுந்தரனுக்கு இந்த ஒரு பிறவியை தவிர அடுத்த பிறவியை கொடுக்க கூடாது. சுந்தரனை இந்த இடத்துல இந்த பிறவியோடு அவரை கைலாயத்துக்கு அழிச்சுட்டு போகணும். அதுக்காக இதை தடுத்து தானே கொடுத்துட்டோமானா சுந்தரனுக்கு பிறவி கிடையாதுன்னு நினைச்சு அந்த குண்டையூர் கிணார வறுமையாக்கிட்டார், ஏழ்மையா ஆக்கி அவர் வீட்டுல நெல்லே இல்லாம போயிட்டு இருக்கிற வரல கொடுத்துட்டார். நிலத்துல விளையல. நாளைக்கு விடிய காலம்ப வண்டி போகணும், வண்டி மாடு இருக்கு, வண்டி இருக்கு, வண்டியில ஏத்த அரிசி இல்ல, புளி இல்ல, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, ஒரு சாமானும் வெட்ட இல்ல. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப வருத்தப்படுறார். சுவாமி நினைச்சு நான் படித்தர அனுப்பணுமே, அனுப்புறதுக்கு பொருள் இல்லையே, நாளைக்கு பொழுது ஒடிஞ்சா என்ன பண்ண போறேன்னு ராத்திரி முழுக்க சஞ்சலப்பட்டு தூங்குறார். தூங்குற போது இறைவன் அப்படியே நெல் மழையா பொழிஞ்சு விட்டார். கனவுலையும் சொல்லிட்டார், உனக்கு சுந்தரனுக்கு கொடுக்கறதுக்காக நெல்லு மழை பொழிஞ்சிருக்கிறேன், நீ இந்த நெல்லெல்லாம் சுந்தரனுக்கு கொடு. அப்ப சுந்தர இடத்துல போய் இந்த கிழவர் இந்த குண்டையூர் கிழா சொல்றார். சுந்தரர் வந்து பாக்குறார், இவ்வளவு நெல்லு நம்மால தூக்க முடியாது, இதுக்கு ஆள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுந்தரர் பக்கத்துல கோழிக்கு போய் பாட்டு பாடுறார். பெருமானே, நீர் நெல்லு கொடுத்தீர், அந்த நெல்லை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல, நீரே அந்த ஆளை வச்சு கொண்டாந்து திருவாரூர்ல கொட்டுங்கள் என்று சொல்லுகிற போது குண்டையூர்ல கிடைச்ச நெல் எவ்வளவு என்பதை அங்க சுந்தரர் எப்படி சொல்றார் என்பதை பார்க்கணும். நீள நினைந்தடியேன் உமை நித்தரும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். கோழிலி எம்பெருமான் திருக்கோழில எழுந்திருக்க பெருமானே, குண்டையூர் இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த குண்டையூர்லே நெல்லு பெற்றேன், எனக்கு நெல்லு கிடைச்சது. எவ்வளவு? சில நெல்லு பெற்றேன், கொஞ்சம் தாயா இருக்கு நெல். நான் அந்த ஊர்ல வாங்கின நெல் கொஞ்சம் மலையா இருக்கு, இங்கேருந்து ஏற்றிட்டு போக முடியாது. இவர் முடியலைங்கிறதுக்காக ஆள் கேட்க போயிருக்கார். அத கொடுத்தவர்கிட்டே போய் சொல்றார். நெல்ல யாரு கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் இந்த ஊர்ல எனக்கு கொஞ்சம் தாயா நெல்லு கிடைச்சிருக்குன்னா அந்த கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும்? ஏன் அப்ப சொன்னார் அப்படி? நிறைய நெல்லு கிடைச்சது, ஆள் கொடுன்னா கொடுக்க மாட்டான். சும்மா ஒரு மூட்டை தாயா இருக்கு நெல்லு, இதை ஒரு ஆளை விட்டு தூக்கியாந்து போட சொல்லு என்று அவர்கிட்ட கேட்க போனாதான் அவர் நான் வேண்டிய ஆளை தரேன்னு சொல்லுவார். அதுக்காக தனக்கு உதவி கேட்க போகிறவர் தன்னுடைய வேலையை பெருசுபடுத்தி காட்டாமல் இருப்பதற்காக கொஞ்சம் நெல் இருக்குது, அதை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல, ஆள் கொடுத்தணும்னு கேட்கிற.
குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே என்று வேண்டுகிறார். இது உலகியல் படி இந்த உரை சொல்லிட்டேன். இனி அடுத்தது சில நெல்லு பெற்றேன் என்பதற்கு ஒரு தத்துவார்த்தமான உரை. இப்ப இதுக்கு 2 உரை பார்த்தோம் இல்லையா? ஒன்று உரைப்பு என்பதற்கு 3 கேட்க போகிறவர் உலகியல் படி 1 கேட்கிறேன்னு சொன்ன வார்த்தை. இன்னொன்னு என்னுடைய மனத்தில் ஒன்றித்திருக்கிற ஒரு கருத்தை ஒன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்ன போது, அது போல சிவபெருமானே குண்டையூர்ல நீ நெல்லு கொடுத்திருக்கிறாய். ஆனால் கொடுக்கப்பட்ட நெல் எவ்வளவு? சில நெல். ஏன் நான் சில நெல் என்று சொல்லுகிறேன் என்றால், சிவபெருமானியை நினைத்தால் இந்த குண்டையூர் என்ற கிராமம் மட்டுமல்ல, கோழிலி, திருவாரூர், உலகத்துள்ள எல்லா ஊர்லயுமே நெல்லு மழை பொழிய உனக்கு சக்தி இருக்கு. உலகம் பூரா ஒவ்வொரு ஊர்லயும் நெல்லு மழை பொழிவிக்க முடியும். அத்தனை நெல்லோடு இந்த குண்டையூர்ல மட்டும் பெஞ்சிருக்கிற நெல்லை ஒத்து வச்சு பார்த்தா எவ்வளவு நெல்லு? உலகம் முழுக்க பெய்யக்கூடிய உன்னுடைய ஆற்றலுக்கு குண்டையூர்ல இருக்கிற நெல் கொஞ்ச நெல்லு தானே. அதனால குண்டையூர்ல உன் திருவுருளால் கிடைச்சது கொஞ்ச நெல். அந்த கொஞ்ச நெல்லை கூட தூக்குறதுக்கு எட்டாடு. அப்புறம் பணிவா பேசுற, உன் திருவருளுக்கு கொடுக்கப்பட்ட நெல் கொஞ்சம், அந்த கொஞ்ச நெல்லையும் என்று தூக்கிறதுக்கு ஆள் இல்ல. குண்டையூர் சில நெல்லு பற்றேன் ஆளிலை எம்பெருமான், அந்த சில நெல்லையும் தூக்குதற்கு இடத்துல ஆள் இல்ல, ஆள் கேட்க விட்ட வந்திருக்கிறேன். அப்போ உண்மையாவே சொல்ற, அது ஒரு உரை. அப்படி சொல்லிவிட்டோமானால் அப்படி பார்க்கிற போது அதுல ஒரு சுவை பார்க்கிறோம். ஆகவே இறைவன் மிக பெருந்தன்மை உள்ளவன். அவனாலே எங்கும் நெல் கொடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல கொடுத்ததுனாலே பெருங்கருணையை நோக்கிற போது அது சில நெல். ஆகவே அது சில நெல் என்று அவர் சொன்னார். இது உன்னுடைய அளவுக்கு சில நெல்லா இருந்தாலும் எங்களாலே தூக்க முடியாத பெருநெல். அதனாலே எங்களுக்கு ஆள் இல்லை, நீயே ஆள் கொடுன்னு கேட்கிற. இப்படி சில பாடல்கள் உள்ளே இந்த மாதிரியான அமைப்புகள் வருவதை நாம் பார்க்க முடியும். அது அங்கங்கே பார்த்து தெரிந்து கொள்ள காலத்திலே உன்னுடைய அன்பர் மார்பாகத்தான் இருக்க வேண்டும் சேருவதற்கு. உன் அன்பர் அல்லாதவருடைய மார்பாக இருக்கக்கூடாது என்று கேட்டார். அதன் பிறகு என் கை உனக்கல்லாது எப்பணியும் கையற்க, எங்களுடைய கைகள் இறைவனே உன்னுடைய சிவப்பணித்தான் செய்ய வேண்டும், வேறு எந்த கடவுளுக்கும் பணி செய்யக்கூடாது. 3வது கேட்கிறார், கங்குல் என்ற இருட்டிலே நாங்கள் காண்கின்ற கனவு காட்சியா இருந்தாலும், பகலிலே உன்னை கோயிலிலோ வீட்டிலோ தரிசிக்க நேர்ந்தாலும், மற்றொன்றும் காணக்க உன் திருவத்தை தவிர வேறு தெய்வத்தினுடைய உருவத்தை நாங்கள் பார்க்க கூடாது என்று இந்த மனம், மொழி, மெய் என்ற 3ஆலும் தங்களுக்கு சிவனே வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டார். இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியே, இங்கு இந்த உலகத்தில் இப்பரிசு இந்த விதமாக, பரிசு என்றால் தன்மை, இந்த தன்மையாக எனக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்ற. பரிசுன்னு ஒரு சொல் இருக்கு தமிழ்ல. அதுக்கு என்னென்ன பொருள் சொல்றேன்? இந்த காலத்துல ஒரு போட்டி வச்சு அந்த போட்டி யாரு ஒருத்தர் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறோம். அப்ப பரிசு என்பது அதிகமாக மதிப்பெண் பெற்றால் அதிக திறமை உள்ள ஒருவருக்கு கொடுக்கிறோம், அதுக்கு பரிசுன்னு சொல்றோம். ஆனா பரிசு என்பதற்கு என்ன பொருள்? கொடுக்கப்படுகிற ஒரு நன்கொடை என்ற பொருள் அல்ல. பரிசு என்பதற்கு தன்மை அல்லது இயல்பு. பரிசு என்ற வார்த்தைக்கு இயல்பு. 10 மாணவர்கள் போட்டியில் வருகிறார்கள், 10 மாணவருடைய பரிசுகள், 10 மாணவருடைய இயல்புகள் என்ன என்று அந்த போட்டியிலே ஆராயப்படுகிறது. போட்டி வைக்கப்படுகிற போது ஒவ்வொரு மாணவருடைய படித்த படிப்பின் இயல்பு என்ன 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 என்று ஆராய்ச்சி. அதுல ஒரு மாணவனுடைய படித்த படிப்பு மிக உயர்வாக இருக்கிறது என்று தெரிந்து அந்த தன்மைக்கு ஏற்ப இந்த தன்மை கொடுக்கப்படும். அவனுடைய உயர்வுக்கேற்ப உயர்வான ஒரு பொருளை அவனுக்கு கைமாறாக திருப்பி கொடுக்கிறோம். இதுதான் 2ஆம் பரிசு. அப்போ முதல் தகுதி, 2ஆம் தகுதி, 3ஆம் தகுதிக்கு வருகிற போது பரிசு என்பது தகுதி என்பது நாம் பொருளை பார்க்க. அந்த காலத்திலே கபிலன் ஒரு பெரிய புலவன் இருந்தார். அவன் ஒரு அரசாங்கத்திலே பணம் வாங்குவதற்காக போயிருந்தார். ஆனா அந்த அரசன் என்ன பண்ணிவிட்டான்? வந்திருந்த எல்லா புலவர்களையும் சமமாக நினைத்து ஒரே விதமான பொருள் கொடுத்து கொண்டே வந்தான். எல்லாருக்கும்
ஒரு 1000 பவுன் 1000 பவுன் 1000 பவுன் ஒரு 3 பேர் வாங்கிட்டு விட்டாங்க. 4வது கபிலர் வந்தார். கபிலருக்கு அந்த 1000 பவுன் கொடுத்தார். நான் வாங்க மாட்டேன். என்ன நீ 1000 பவுன், அவனுக்கு 1000 கொடுக்குற, எனக்கு 1000 கொடுக்குற, இது எப்படி நான் வாங்க முடியும்? எங்களுடைய வரிசை அறிந்து பார்த்தாயா அப்படின்னு. வரிசைன்னா திறம், ரேங்க் சொல்றவங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். எனக்கு முன்னாடி போனவனுடைய அறிவென்ன, என்னுடைய அறிவென்ன, இதுல யார் பெரியவன் என்று பார்த்து அவனுக்கு ஏற்பாடு நீ வரிசை கொடுக்கும், பரிசு கொடுக்கும். ஆகவே தகுதி அறியாமல் கொடுக்கிற உன்னுடைய பரிசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு மறுத்துட்டார். வரிசை அறிதலோ அறி. புலவருடைய அந்த 1, 2, 3ங்கிற ரேங்க் இருக்கு பாருங்க, அந்த வரிசையை அறிந்து உங்களால் கணக்கிட முடியாது. நீங்க அறிவாளியா இருக்காட்டா, எங்களை பார்த்து யார் கட்டிக்காரன்னு வரிசை வச்சு மாற்றி வச்சு நீ வரிசை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த வரிசை அறியாமல் கொடுக்கப்படுகிற இந்த தேற்றா ஈகை எங்களுக்கு தேவையில்லை. ஒன்றும் அறியாமல் கொடுக்கப்படுகிற இந்த ஈகை இருக்கே, இதை நாங்கள் பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறது மாதிரி வாங்கி கொண்டு போக மாட்டோம். எங்களுடைய தகுதியை பார்த்து கொடுத்து வாங்கிக் கொள்வோம்னு சண்டை போயிட்டான். அப்புறம் அந்த அரசன் பயந்து, ஐயா எங்களுக்கு தெரியாது, உங்களுடைய தகுதியை நீங்களே ஒரு முறைப்படுத்தி யார் பெரியவர் சிறுவன் சொல்லுங்க, எவ்வளவு பேர் யாருக்கு எவ்வளவு கொடுங்க சொல்லுங்க, தரையை நம்ம கவிழ்த்து சொல்லி மன்னிப்பு கேட்டு கபிலர், பரணர், நக்கீரர் இவர்களுக்கு தான் பெரியவர்கள் சொல்லி அவர்களுக்கு நிறைய பரிசும் மற்றவர்களுக்கு பரிசு குறைச்சும் கொடுத்தான் என்பது வரலாறு. அந்த இடத்துல தான் பார்க்கிறோம். பரிசு என்றால் தகுதி. இது ஆங்கிலத்திலும் போயிருக்கு. இந்த பரிசு என்ற சொல் ஆங்கிலத்தில் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்த அந்த பரிசு என்ற இந்த ஒளிதான் ஆங்கிலத்திலே ஆங்கில நாட்டார் தங்களுடைய மொழியிலே அதை எப்படி சொன்னார்கள்? பரிசு என்பதை பிரைஸ் என்று சொன்னார்கள். ஆகவே அங்கே அந்த சொல் தமிழிலிருந்து போயிருக்கிறது. தகுதி அறிந்து கொடுத்தலினாலே படித்து கொண்டு அவர்கள் அதை சொன்னார்கள் என்பதையும் நாம். ஆனா ஆங்கிலத்தில் இருக்கிற இந்த பிரைஸ் என்பதை அவர்கள் வேறு அர்த்தம் சொல்ல. பிரைஸ் என்றால் புகழ்கள். பிரைஸ், ஐ பிரைஸ் டு காட், கடவுளை நான் துதிக்கிறேன், பாடுகிறேன், புகழ்கிறேன். பிரைஸ் என்றால் நன்கு மதித்தல், உயர்த்தல், பாராட்டுதல், புகழ். ஒருத்தருக்கு பரிசு கொடுத்தவனை பாராட்டுறதுனால அது பிரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னார். தகுதி பார்த்து கொடுக்கிறது இல்லைங்க. ஆனா தமிழ்ல கொடுக்கிற பரிசு தகுதி பார்த்து கொடுக்கப்படுகிறது என்ற உயர்ந்த கருத்து அமைந்திருக்கிறது என்று நான் சொல்ல வரேன். இந்த சொற்கள் தமிழிலே எப்படி இருக்கு, வேறு மொழியில எப்படி இருக்கு என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக இந்த பரிசு என்ற ஒரு சொல்லிலே நாம் தெரிந்து கொள்ள கடன்பட்டிருக்கிறோம் என்று விளக்கினோம். இங்கு இப்பரிசே, இந்த முறையிலே, இந்த தகுதியிலே எமக்கு எங்களுக்கெல்லாம் எங்கோன் எம்பெருமானே நல்குதியே நீ கொடுப்பாயானார். இந்த சிவப்பேரே எங்களுக்கு நீ கொடுத்து விட்டால் இந்த உலகத்தை நீ எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்கு எழில் என் ஞாயிறு, ஞாயிறு எங்கு எழில் என், சூரியன் எங்கே இருந்தால் எங்களுக்கு, சூரியன் கிழக்க உதிக்கணுமா மேற்க உதிக்கணுமா எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சூரியன் கிழக்க உதித்தாலும் சரி மேற்க உதித்தாலும் சரி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு, எமக்கு சூரியன் எங்கிருந்தாலும் கவலை இல்லை. ஆகவே வேதத்திலே பிரார்த்தனை பண்ணி இந்த பிரார்த்தனையை நீ கொடுக்க வேண்டும், கொடுத்து விட்டால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், வருந்த மாட்டோம் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்ட இந்த பிரார்த்தனை அந்த குளக்கரையிலிருந்து கேட்டான். அதன் பிறகு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டார்கள். இந்த மார்கழி மாதம் 30 இது போலவே நாம் நீராட வேண்டும் என்று அந்த கரையிலிருந்து எல்லாவற்றுக்கும் வணக்கம் சொல்லுகிறார்கள். இனி அடுத்த பாட்டு வணக்கம் சொல்லுகிற பாட்டு. போற்றி அருளுகனின் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் வீராம் வினையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் புய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள்,
போற்றி யாம் மார்கழி நீராடு ஏலோரெம்பாவாய். போற்றி வணக்கம். போற்றி என்ற வார்த்தைக்கு முன்னே வணங்குகிறேன். வடமொழியில நமக என்று சொல்றார், நமஸ்காரம் என்று சொல்லுகிறார்களே, அந்த சொல்லுக்கு நேர் இணையாக போற்றி என்பது வணக்கம் என்ற பொருளிலே இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கு நாங்கள் வணக்கம் செய்கிறோம். அருள்க நின் ஆதியாம் பாதமலர், நின் ஆதியாம் பாதமலர் போற்றி. உன்னுடைய உலக தொடக்கத்துக்கு காரணமாயிருக்கிற திருவடி. ஆதின்னா எல்லாத்தையும் உண்டாக்குவதற்கு மூல காரணமாக இருக்கிற பாதமலர், உன் திருவடி மலர்கள் போற்றி. அந்த திருவடி மலருக்கு வணக்கம். அருள்க, அந்த திருவடியை வணங்குவதற்கு எங்களுக்கு தருக. அந்த திருவடியை நாங்கள் வணங்க வேண்டும். திருவடியை எங்களுக்கு நீ அருள்வாயாக என்று இந்த பெண்கள் கரையிலிருந்து கேட்கிறார்கள். போற்றி அருள்க நின் அந்தமாம் செங்கலிகள், நின் அந்தமாம் இந்த உலகம் எல்லாவற்றுக்கும் முடிவாயிருக்கிற செங்கலிகள் உன்னுடைய திருவடிகள். இந்த உலகம் படைக்கப்பட்டதும் உன்னுடைய திருவடியினால்தான். இந்த உலகமெல்லாம் கடைசியிலே ஒடுக்கப்படுகிற அடிக்கப்படுவதும் உன் திருவடியிலே தான். அதனாலே அந்தமாம் எல்லாவற்றுக்கும் முடிவாகியிருக்கின்ற செங்கலிகள், தயிர் போன்ற திருவடிகள் போற்றி வணக்கம். அருள்க, அந்த திருவடி தயிர்களை எனக்கு. இந்த திருவடியை ரெண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று திருவடியை பூ, இன்னொரு வழியில திருவடியை தளிர் என்று பார்க்கிறேன். ஒரு காலுக்கு ஓமை சொல்ல வருகிற புலவர்கள் பழங்காலத்துல தாமரை பூ போன்ற திருவடி என்று சொல்றார், அல்லது தளிர் போன்ற திருவடி என்று சொல்றார். தளிரையும் திருவடிக்கு ஓமை காட்டுவார்கள். அதன் பிறகு பூவையும் ஓமை சொல்வார்கள். ரெண்டையும் வச்சு இங்கே பேசுகிறார். இந்த உலகமெல்லாம் தோற்றுவிக்கப்படுகிற போது இறைவனுடைய திருவடிதான் இந்த உலகத்தை படைக்கிறது. இறைவன் வேறு, திருவடி வேறு அல்ல. இறைவன் தான் திருவடி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே நாம் இறைவனை என்ன பண்றோம், தலையிலிருந்து கால் வரை வணங்கி 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 இதே நம்ம மனசுல உறுதியா போனதுனால கடவுள்னா ஒரு தலையிலிருந்து கால் வரை உருவம் உள்ளவராயிருப்பார்னு என்ன நமக்கு இருக்கு. அந்த எண்ணத்தை விட்டுணும். கடவுள் என்பவர் உருவமுடையவர் அல்ல. உருவத்திலிருந்து அருவத்துக்கு சிவலிங்கம் மாறி இருக்கிறார். அதுதான் கோயில்ல போய் ஒரு பிரகாரத்தை சுத்த வச்சு, பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தியை காட்டி, நடராஜா காட்டி, சோமாஸ்கந்தர் காட்டி, இதெல்லாம் உருவமா இருக்கு பார்த்துருக்கே வா. இப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு இறைவனை உருவமா பார்த்துக்கணும். அந்த பிரகாரத்தை சுற்றி நடுவில் கற்பக்கரங்கம் போனோம்னா அத்தனையும் உருவத்தை மறந்துட்டு உருவம் இல்லாத அருவமாயிருக்கிற இந்த சிவலிங்கத்தை பா. நீ தலை இல்லை, கால் இல்லை, கை மூக்கு ஒன்றும் கிடையாது. இறைவன் இப்படி இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ இந்த சிவலிங்கத்தினுடைய அருவுருவத்தையும் மறந்து இறைவன் அருவமாய் இருக்கிறான், ஜோதியா இருக்கிறான். அந்த மனசுக்குள்ளேயே அந்த இறைவனையும் பார்க்க வேண்டும் என்று நமது பெரியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இட்டு கொண்டு போறார்கள். திடீரென்று சொன்னா அவனுக்கு ஞானம் வருமா? வராது. அந்த ஜோதிபடியமாக இருக்கிற ஒரு பொருள் இருக்கு, அதற்கான் அடி. அடின்னா மூல காரணம், ஆரம்பம் என்று. நம்ம அடி என்ன பண்ணி நினைச்சுட்டோம், சிவபெருமானுடைய திருவடி கால் கால் காலுக்கே நினைச்சு பழக்கம் இருக்கிறதுனால இங்கு ஆதியாம் பாதமலர் என்ற உடனே, பாதம் என்றவுடன் அவருடைய உருவத்தின் மீது இருக்கிற கால் என்று நினைக்கிறோம். அது சும்மா ஒரு கதைக்காக நமக்கு திருவடி என்று சொன்னார்கள். அந்த திருவடி என்பது ஆரம்பமாகிய பொருள், மூலவஸ்து, மூல காரணமாக இருக்கிற. அடி என்றாலே ஆரம்பம் என்று பொருள். அந்த மூல காரணமாயிருக்கிற ஒன்று மலர்ச்சுடை, அது பூக்கும். அந்த மூல காரணமாயிருக்கிற ஞானம் அப்படி பூக்கிற போதுதான் உலகம் இருக்கு. உலகம் என்ன செய்யும் என்றால் உலகம் விரிந்து வர வேண்டும். அதுக்காக பாத மலர். உலகம் தோன்றிய போது அந்த ஞானமானது கொஞ்சம் விரிவடைந்தது. உலகம் திரும்ப அந்த உலகம் என்ன பண்ணுச்சு, திருவடிக்குள்ளே அதே ஜோதிக்குள் போய் ஒடுங்கி விட்டது. இப்ப ஒடுங்கின போது அந்த
திருவடி என்ற ஞானம் எப்படி இருக்கு என்று கேட்டார். துளிர் இப்ப பூவா இல்லை, பூவா இருந்தா விரிந்திருக்கும், உலகம் விரிந்து விடும். இப்போ உலகம் குவிஞ்சு போச்சு, குவிஞ்சு ஒரு சின்ன துளிராக இது பெரிய இலையாக வரவேண்டிய ஒன்றாக இப்ப குவிஞ்ச இந்த உலகமே பின்னாடி புனர்வுப்போம் என்ற மறுபடி வரும்போது வரப்போம். அதனால களிர்னு சொல்லிட்டார். ஆகவே இறைவனுடைய திருவடி தூத்து வெளிவந்தது, இப்போ சுருங்கி துளிராக ஒடுங்கி நிற்கிறது. பெரிய இலைகளுக்கு எல்லாம் மூல காரணமாக சின்ன தளிராக அந்த கொழுந்தாக அங்கே ஒடுங்கி இருக்கிறது. அந்தமான் செந்தளிர்கள் இந்த ரெண்டையும் நான் போற்றி வணங்குகிறேன். இந்த திருவடிகளை எனக்கு தந்தரும், இந்த ஞானமயமாயிருக்கிற உன் திருவடியை எனக்கு கொடு என்று கேட்டார். அதே திருவடியை 5 காரியம் செய்வதாக அடுத்து வருகிற வரிகளை சொல்றார். அடுத்து வருகிற வரிகளில அந்த இறைவன் பஞ்சகிருத்தியம் செய்கிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், எல்லா உயிர்களுக்கும் படைப்பாக இருக்கின்ற, தோற்றம்னா படைப்பு தோளாக இருக்கின்ற பொற்பாதம் பொன்மயமான திருவடி. முன்னாடி ஆதியாம் பாதம் அல்லது பார்த்தோமே, அதுவும் படைத்தல் தானே. இப்ப எல்லா உயிர்க்கும் தோற்றம் என்பதும் படைப்புத்தானே. 2 தடவை எதுக்காக சொல்றார்? ஒரே விஷயம், படைப்பு என்ற ஒரே விஷயத்த ஆதியாம் பாதம் என்று வர சொல்லி இப்ப எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்று சொன்னாரே, என்ன காரணம் என்றார், இது உயிருக்கு சொல்றார். எல்லா உயிருக்கும் உடம்பு கொடுக்கிற தோற்றம். 3வது வரியில இந்த உலகத்தை படைக்கிறத சொல்லல, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு உடம்பு கொடுக்கிறாரு. தனி கரண புவன போகம்னு 3 கொடுக்கணும் ஒவ்வொரு உயிருக்கும். அந்த உயிருக்கு ஒரு உடம்பு கொடுக்கிறதான் இங்கே எல்லா உயிருக்கும் தோற்றம் என்று சொன்னார். முதல் வரிக்கு பார்க்க ஆதியாம் பாதம் அல்ல, ஆதி என்று சொன்னது அதே உயிருக்கு இருக்க இடம், சாப்பிட உணவு, போக போக்கியவர். இந்த தனி இங்கே சொல்லப்படுது. கரண புவன போகங்கள் அங்கே சொல்லப்படுது. அவைகளெல்லாம் அங்கே பேசப்பட்டன. அதுக்கு அடுத்த 2வது வரியில போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், அதே எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை பெற்ற வைக்கிறான். இது உயிர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற ரட்சகம், தோற்றம், அப்புறம் காத்தல். 3வது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், அதே எல்லா உயிரையும் அது வினை கழிந்த போது அது அனுபவிக்க வேண்டிய அனுபவிச்சாச்சு, உயிர் பரிசுத்தமாக்கியாச்சு. அந்த உயிரை தன்னுடைய திருவடியை சேர்த்துக் கொள்ளப் போகிறார். தனக்கு ஈராக சென்று சேருகிற இடமாக இருக்கக்கூடிய இணையடிகள் 2 திருவடியாக இருக்கிறார். அது 2 திருவடி. இந்த கடைசியே இருக்கிற சொல்லெல்லாம் நீங்க ஒத்துப்பார். முதவரியில பாதத்தை மலர் என்றார், 2வது சென் தளிர் என்றார். பூவென்றும் தளிர் என்று சொன்னால் வித்தியாசம் என்ன சொல்லிட்டேன். இப்போ பொற்பாதம் பொன்மயமாகிய கா, பூங்கடல் பூவை போன்ற ஈரக்கடல் அணிந்த கா, இணையடிகள் அது 2 காலாய், ஒன்று பொன்மயமாயிருக்க பொன்னாடி திருவடி, இன்னொன்று பூங்கடல் எடுத்த கடல் ஈரக்கடல் அணிந்த திருவடி. அடுத்தது இணையடி, சுவாமியும் அம்பாளுமாக 2 பேருடைய திருவடி. ஒரு அடி இறைவனது, ஒரு அடி சக்திக்குரியது. அதனால இணையடிகள். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், மால் நான்முகனும் காணாத பிரம்மா விஷ்ணாம் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமரை மலர் புண்டரிகம். புண்டரிகம் என்பது தாமரை பூ, தாமரை மலராக இருக்குது. அந்த இது முழுமையாக காணப்படாத தாமரை என்று இங்கே சொன்ன. போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், எங்களை எல்லாம் உய்யக்கொண்டு ஆட்கொள்ள வருகின்ற பொன்மலர்கள் பொன்பூக்களாக இருக்கிறது. இதில் 5 தொழில். தோற்றம் என்பதனாலே படைப்பு, போகம் என்பதனாலே அது காத்தல், ஈராம் என்பதனாலே அது அடித்தல், காணாத புண்டரி என்பதனாலே மறைத்தல், அடுத்தது உய்ய ஆட்கொண்டருள் என்பதனாலே அருள். 5 தொழிலும் இந்த 5 திருவடிகளையே செய்கின்றன என்று காட்டி, பெருமானே நாங்கள் இந்த மார்கழி மாசம் முழுவதும் நீராடல் ஆடினோம். இந்த நீராட்டுக்கு ஒரு வணக்கம். போற்றி யாம் மார்கழி நீராடு, யாம் மார்கழி நீர் ஆடு. ஆடு என்பது ஆட்டு, அது ஆடு என்பதை இதுகாரும் குறித்த நீராடல். நீராடல் நாங்கள் மாரியமாக்கள் ஆடிய நீராடல், அந்த நீராடலுக்கு ஒரு வணக்கம்.
என்று அந்த 30வது நாள் அந்த நீராட்டத்தை முடிக்கப் போகிறதுனாலே யாம் மார்கழி நீராடி மார்கழி மாதம் முழுவதும் ஆடி இருந்த நீராட்டத்துக்கும் போற்றி ஒரு வணக்கம் என்று சொன்ன உடனே எல்லா பெண்களும் ஏலோரம்பாவா என்று முழுமையாக அதற்கு ஆமோதித்தார்கள் என்ற அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.